ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்றார். Genesis 32:26. And he said, let me go, for the day breaketh. And he said, I will not let thee go, except thou bless me. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். And he said unto him, what is thy name? And he said, Jacob. அவன் யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? 28ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். உன்னுடைய பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். Thy name shall be called no more Jacob, but Israel. For as a prince has thou power with God and with man, and has prevailed. தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்று சொன்னார். வசனங்களில் நாம் என்ன காண்கிறோம் என்றால், ஆண்டவர் அந்த யாக்கோபுடைய நேரை சேஞ்ச் பண்ணுகிறார். Our God is the God of name changer. Hallelujah. நம்முடைய பெயரை மாற்றுகிறார். நம்முடைய ஓல்டு நேச்சரை எடுத்து போட்டு நமக்கு நியூ நேச்சரை தருகிறார். Hallelujah. வார்த்தையை கேட்க கேட்க நம்ம மறுரூபமாக வேண்டும். சோதன சபை போல நம்ம பாரம்பரியமா வந்துட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு பிரசங்கமும் நம்மளை மறுரூபப்படுத்தும். நம்முடைய சுவாபத்தை மாற்ற வேண்டும். நம்ம பிடிவாதமான சுவாபம், இருமாப்பான சுவாபத்தை மாற்றி இனிமையான சுவாபமாக கிறிஸ்துவினுடைய நேச்சர் நமக்கு வர வேண்டும். இஸ் த நேம் சேஞ்சர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓல் நேச்சரை எடுத்து போட்டு அவருடைய நேச்சரை நமக்கு தருகிறார். பிரைடுக்குள்ள அவருடைய நேச்சரை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை நமக்கு தருகிறார். நீங்க என்ன காண்கிறோம் என்றால், ஜேக்கப் வாஸ் a changed man. யாக்கோபு இப்பொழுது முற்றிலுமாக அவன் மாறிவிட்டான். ஆனாலும் நல்லா பார்க்கும் பொழுது கவனிச்சு பார்த்தால் அவன் முற்றிலுமாக மாறவன். அவனுடைய நேம் சேஞ்ச் ஆகிவிட்டது. but he is not totally a changed man. அவன் முற்றிலுமாக மாறவில்லை என்பதை அவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. அவன் கர்த்தருடைய தூதனானவரோடு கூட ஒரு ராத்திரி முழுவதும் அவன் போராடினான். The angel of God Christ himself wrestled with Jacob. அந்த angel of God யாரு? Christ. Hallelujah. அவன் என்ன சொல்கிறான்? தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்கிறான். God himself. Hallelujah. Christ, word. That word became flesh. அந்த வார்த்தை தான் மாம்சமானது. God in theophany appeared. இதோ தேவன் ஆவிக்குரிய சரீரத்திலே கர்த்தருடைய தூதனானவராக ஒரு போராடும் பொழுது கடைசி அவன் பேர் என்ன என்று கேட்கிறார். அவன் ஜேக்கப் என்று சொல்லும் பொழுது அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்கிறார்? his failure, his fears, his shortcomings. அவனுடைய தோல்வி, அவனுடைய குறைகள், அவனுடைய பயம் எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்கொள்கிறான். Hallelujah. When Jacob meets God, யாக்கோபு கர்த்தரை சந்திக்கிறார். பின்பு யாக்கோபை சந்திக்கிறார். அதாவது தன்னுடைய பெயர் யாக்கோபுன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய உண்மையான ரூபத்தை ஒற்றுக்கொள்ளும். சிலர் தன்னுடைய சுவாபத்தை அறிய மாட்டார்கள். மற்றவங்களுடைய சுவாபத்தை எல்லாம் பார்ப்பாங்க. தங்களுக்குள்ள என்ன சுவாபம் இருக்கு, மற்றவங்க உங்க சுவாபத்தை பார்க்கிறாங்க. இந்த பெண் எப்படி இருக்கிறது, இந்த பெண் அதிக பக்தியை காமிக்கிறது, ஆனால் அவிஸ்வாசிகளோட ஐக்கியம் வச்சு இந்த சோதனை ரொம்ப பக்தியா இருக்கிறார், யாரோட ஐக்கியப்படுவதில்லை. அவங்களுடைய நேச்சரை பார்க்கும் பொழுது கிரைஸ்ட் நேச்சர் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டும். இவ்வளவு நேரம் தன்னுடைய குறையை ஒத்துக்கொள்ளலை. இப்பொழுது தன்னுடைய பயம், தன்னுடைய குறைகள், தன்னுடைய தோல்வி எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்கிறான். அவன் ஜேக்கப் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறான். அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. ஆனால் ஜேக்கப் மீட்ஸ் ஜேக்கப். அதன் மீது ஜேக்கப் மீட் இஸ்ரேல். ஹல்லேலூயா. அந்த தியோஃபனி பாடி அது பாவம் செய்வதில்லை. லிங்க் வித் தியோஃபனி பாடி. நீங்கள் நியூ பேர்த் அடையும் பொழுது இந்த தியோஃபனி பாடியில் ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இணைப்பு கிடைக்கிறது. யூ ஹியர் ஃப்ரம் யுவர் தியோஃபனி என்று நான் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தென் ஜேக்கப் மீட்ஸ் இஸ்ரேல். இப்பொழுது எனக்கு 33ஆம் அதிகாரத்தில் ஜேக்கப் மீட்ஸ் ஈசா. ஹல்லேலூயா. ஏசாவை சந்திக்கும்.
கர்த்தரை சந்திக்கிறான், யாக்கோபை சந்திக்கிறான், இஸ்ரவேலை சந்திக்கிறான். நாலாவதாக ஏசாவை சந்திக்கிறான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை சந்திக்கிறோம், ஹல்லேலூயா, நம்மை சந்திக்கிறோம், நம்முடைய நிலைமையை ஒத்துக் கொடுக்கிறோம், இதோ நம்முடைய தியாபனியை சந்திக்கிறோம், நம்முடைய எதிராளி ஏசாவை சந்திக்கிறோம். விதமான இதோ உலகத்துல நமக்கு விதமான சந்திப்புலாம் இருக்கு. முதலாவது அவன் ஜேக்கப் மீட்ஸ் காட், ஹல்லேலூயா, அவன் கர்த்தரை சந்திக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய பெயரை மாற்றுகிறார், ஹல்லேலூயா. ஒருவன் குடிக்கிறான் என்றால் அவனுக்கு பெயர் குடிகார், அவன் பெயர் கொண்டு இருக்கலாம், அவன் பெயர் குடிகார். பேசித்தனம் செய்கிறான் என்றால் விபச்சாரக்காரன், எவ்வளவு கேட்ட பேர் பாருங்க. திருடன் தான் திருடன், அவன் யாரு திருடன்? அவன் கொலை செய்தான் என்றால் மேடர், அவன் ஒரு கொலைகார். இதுதான் ஜேக்கப். நம்முடைய பேர் சேஞ்ச் ஆகிறது, ஹல்லேலூயா. இஸ்ரேல், ஹல்லேலூயா, பிரின்ஸ், பிரின்ஸ், பவர் வித் காட், ஹல்லேலூயா, பவர் வித் காட் அண்ட் பவர் வித் மேன், ஹல்லேலூயா. அவன் இஸ்ரேல் பிரின்ஸ் என்று அழைக்கப்படுகிறான், ஹல்லேலூயா. எப்படி மாறி இருக்கிறோம்? We are the children of God, hallelujah. ஒரு காலத்துல நம்ம பாவிகளாக இருந்தோம், ஒரு காலத்துல அன்பிலீவர்ஸா இருந்தோம். இப்பொழுது நம்முடைய நேம் சேஞ்ச் ஆகியிருக்கிறது, ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு? when you meet the angel of God, hallelujah. கர்த்தருக்கு கடைசி காலத்துல கர்த்தருடைய தூதனாக இறங்கி வந்திருக்கிறார், hallelujah. So Christ in theophany form, in theophany appearance, God descended from heaven. God meets the bride, hallelujah, and change our name, hallelujah. நம்ம சர்ச்சில் இருந்து பிரைடா மாத்தி இருக்கிறார், hallelujah. We are called bride, hallelujah. He tell his name is Israel. இது அவனுடைய பேர் இஸ்ரவேல் என்று சொன்னார். His name is Jacob, but he is to be Israel. அவன் யாக்கோப் என்பது அவன் பேர், அவனை இஸ்ரவேலாக மாற்றினார், hallelujah. அப்படி மாறாதவங்க பேர் கிறிஸ்தவர்கள், ஸ்தாபன கிறிஸ்தவர். நம்ம true Christian, hallelujah, born again Christian, hallelujah. Our name is changed, hallelujah. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பெறுது? பிரசங்கம் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துங்க. நம்ம கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர வேண்டும், தேவனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர வேண்டும். அப்படியாவது நீங்க கேட்டு பிரசங்கத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால தேவனுடைய வார்த்தையை கவனமாக கவனிக்க வேண்டும். ஜேக்கபுக்கு என்ன நடந்ததோ அதான் நமக்கு நடந்திருக்கு, hallelujah. Our life is identified with the life of Jacob, hallelujah. ஏனென்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறார், ஆமென். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது பைபிள் கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரோட ஐடென்டிஃபை ஆகும், hallelujah. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஒரு உலகத்தில் இல்லாத ஐடென்டிஃபிகேஷன் இப்பொழுது கேட்குறாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட ஐடென்டிஃபிகேஷன் கேட்கிறார். உங்களுடைய லைஃப் ஆனது பைபிள் கேரக்டரோடு எலக்ட்ரிக்கலோடு எல்லாம் தெரிந்து கொள்ள ஐடென்டிஃபை ஆகிறதா? அப்படி ஐடென்டிஃபை ஆகிறதா உங்களுடைய பேர் ஆண்குட்டியான ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, hallelujah. You are the children of God, hallelujah. அதற்கு நீங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய பேரை இஸ்ரவேல் என்று மாற்றினாலும் 32ஆம் அதிகாரத்தில் அவனை இஸ்ரவேல் என்று மாற்றி இருக்கிறார். 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க வாசிக்கும் பொழுது from Genesis 32 to 50th chapter நீங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் என்று அவனை அழைப்பதை காட்டிலும் யாக்கோபு என்றுதான் டபுள் டைம் அவனை அழைச்சிருக்கு. யாக்கோபுவிலிருந்து இஸ்ரவேல் மாற்ற பிறகு இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னதை அவனை இஸ்ரவேல் என்று அழைப்பதை விட அவனை யாக்கோபு என்றே அதிக முறை அழைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட டபுளா யாக்கோபு தான் சொல்லியிருக்கே ஒழிய இஸ்ரவேல் என்று அதிகமாக சொல்லப்படவில்லை. அதைதான் நீங்க இப்பொழுது அறிய வேண்டும். ஏன் அப்படி? Double the times the name of Israel. Jacob is almost double the times the name of Israel. ஏன் அவன் அவ்விதமாக யாக்கோபு யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறான்? இனிமேல் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்ன கர்த்தர் அவனை திருப்பி அவரை யாக்கோபு தான் அழைக்கிறார். ஏனென்றால் he was not totally changed man. அவன் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினாலும் டோட்டலா அவன் சேஞ்ச் ஆக
அதே போல சில ஞானஸ்தானம் எடுத்து அருமையான பேர் எஸ்தருக்கு பேர் வைத்தாங்க. நம்ம பேர் எஸ்தரா இருக்கு, தேவனோட ஐடென்டிஃபை பண்றோமா, அவிசுவாசியோட ஐடென்டிஃபை பண்றோம். எஸ்தர் ஜனங்களெல்லாம் மீட்டு கொண்டார். நம்ம யாரையாவது மீட்டு கொண்டிருக்கிறோமா? நம்ம பேர் இருக்குதா? அதே போல சாமியல் பேர், எஸ்தர் பேர் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு எஸ்தர், இது ஆண்களுக்கு சாமியல் பேர். அது ஐடென்டிஃபை ஆகிறதா? பேர் மாற்றப்பட்டாலும் டோட்டலா சேஞ்ச் ஆகும். அவன் கர்த்தர் அவனை யாக்கோபு யாக்கோபுன்னு அடிக்கடி அழைக்கிறத நம்ம காட்டுவோம். இஸ்ரவேல் என்று அழைப்பதை காட்டிலும் யாக்கோபு என்றுதான் அதிகமாக அழைக்கிறார். ஏனென்றால் he was not totally changed, even though his name changed, but his life is not totally changed. அவன் பேர் மாற்றப்பட்டாலும் அவனுடைய லைஃப் ஆனது மாற்றப்படலை. அதனால ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கவங்க கவனிக்க வேண்டும். நான் என்னுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கிறது, கிறிஸ்டின் பேர் வைத்திருக்கிறேன், ஆனா அந்த லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கிறதா? இங்க பசங்களை தொடர்ந்து கவனிங்க. அவன் எப்படி யாக்கோபுக்கு இதை ரெஃப்ளெக்ட் பண்றாங்க, இதை கவனிங்க. Double the amount of times the name of this day. He is a man changed and not yet fully changed. அவன் வாழ்க்கை அவனுக்கு ஒரு பகுதி மாறினது, கொஞ்சம் மாற்றம் இருந்தது, அவன் முற்றிலும் மாறினான். A man who is prince, இதோ அவன் prince என்று அழைக்கப்பட்டான், பிரபு, தேவ பிரபு என்று அழைக்கப்பட்டான். Still he is identified as a supplanter. அவன் இன்னும் அவன் ஏமாற்றுக்காரன் யாக்கோபு என்பதை தான் அவன் பிரதிபலிக்கிறான். 30 வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இதோ தேவனை முகமுகமாய் கண்டேன். அப்ப இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் யாரு? காட் himself. ஹalleluya. God in theophany appearance. இந்த கடைசி காலத்துல அப்படிதான் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஏஞ்சல் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகிறார். ஹalleluya. இந்த பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம். முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, கால்கள் அக்கினி சமத்தை போல் இருந்தது. யார் அவரு? God, Christ. Hallelujah. Jacob called the place Peniel. Peniel என்றால் என்ன அர்த்தம் என்றால் the face of God. தேவனுடைய முகம் என்று அர்த்தம். தேவனை முகமுகமாய் கண்டேன். He actually met the theophany appearance of God. தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தை அவன் பார்த்தான். தேவன் ஆவிக்குரிய சரீரத்திலே வந்தார். அதனால அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்றால் is the face of God. அவன் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். 31 வாசிக்கலாம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுருக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இதோ பெனியேலை கடந்து போகும் பொழுது சூரியன் உதயமாயிற்று. And he passed over Peniel. The sun rose upon him and he halted upon his thigh. அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று சொல்லப்பட்டது. Jacob had a great experience with God. தேவனோடு கூட அவன் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். God, இதோ கர்த்தர் அவனுடைய நேமை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் ஆபிராமை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இதோ நீ ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினாலே உன்னுடைய பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னார். அதுக்கு பிறகு எப்போமாயிலும் கர்த்தர் அவன் ஆபிராம்னு கூப்பிட்டாரா? ஆதியாகமம் 17:5 அவனுடைய பேர் மாற்றினது. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நம்ம 12 வாசிக்கணும். 12 17 5 வரைக்கும் அவனுடைய பேர் ஆபிராம். 5 ஆண்டவர் அவனை பேர் ஆபிரகாம் மாற்றின பிறகு ஒரு முறையாயிலும் கர்த்தர் அவனை ஆபிராம் என்று கூப்பிடவில்லை. ஆபிராம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர் அர்த்தம், உயர்ந்த தகப்பனார், மதிப்புக்குரிய தகப்பனார் என்று அர்த்தம். ஆனால் ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். ஹல்லேலூயா. அதே போல சாராயை சாராள் என்று மாற்றுகிறார். 15 வாசிக்கிறோம். நீ சாரா என்று அழைக்க மனைவியை நீ சாரா என்று அழையாதிருப்பாயாக, அவர் சாராள், அநேக ஜாதிகளுக்கு அவளை தாயாக ஏற்படுத்தினேன். அதற்கு பின்பு ஒரு முறையாயிலும் கர்த்தர் சாரா என்று அழைத்தாரா? அழைக்கவே இல்லை. சாராள் சாராள் என்றுதான். இங்க பார்க்கும் பொழுது
யாக்கோபுக்கு 2 பேருமே அழைக்கப்படுகிறது. யாக்கோபுன்னு அழைக்கப்படுகிறது, அங்கே இருந்தால் இஸ்ரேல்னு அழைக்கப்படுறோம். தான் நம்ம யாக்கோபுன்னு பேர் வைக்கிறோம், இஸ்ரேல்னு பேர் வைக்கிறோம். ஆனால் ஆபிராம் வந்து சாராயின்னு யாருக்கு பேர் வைக்கிறாங்க? யாக்கோபுன்னு அழைக்கப்படுகிறான், அவன் வந்து இஸ்ரவேல் அழைக்கப்படுறான். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் யாக்கோபு என்று அழைக்கப்படுவதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆனா ஆபிராம வந்து ஆபிரகாம் மாற்றும் பொழுது அதன் பின்பு கர்த்தர் ஒரு முறையாயிலும் அவனை வந்து ஆபிராம் என்று கூப்பிடவில்லை. ஏன் அவ்விதமாக அவனுக்கு இப்படி இருக்குது, இவனுக்கு ஏன் இப்படியா இருக்கிறது? காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் நம் நேம் சேஞ்ச் பண்ண பொழுது God called Abraham and changed his name Abraham. ஏன் அவ்விதமாக என்றால் Abraham comes to his name change and live to the fullness of the change. ஆபிரகாமுடைய பேர் மாற்றப்பட்ட பொழுது அந்த பேருக்கு ஏற்றமெல்லாம் முற்றிலும் மாறிட்டான். ஹல்லேலூயா. ஆனா இவன் அப்படி மாறும். அதே போல சிலருக்கு பேர் சேஞ்ச் பண்ணும் பொழுது இந்துயிசத்துல இருந்து கிறிஸ்டியனுக்கு வரும் பொழுது பாவியா இருந்து கர்த்தருடைய பிள்ளையா மாறும் பொழுது வார்த்தைக்குள்ள வந்து மாறும் பொழுது ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருந்தாங்க. 1974 வருஷம் ஒரு நாள் ஈவினிங் மீட்டிங்ல நான் வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். தாம்பரத்துல பாஸ்கர் தாசன் என்ற பாஸ்கர் பிரசங்கம் பண்ணார். அன்னைக்கே ஒப்பு கொடுத்து 1974 அதுல இருந்து நான் growth தான் ஆகிறேன் ஒழிய எத்தனையோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் எத்தனையோ ஷார்ட் டர்னிங்ஸ் இருந்தாலும் ஆவியில வளரதான் உதவி செய்யாத ஒழிய கீழே அறியும் பின்னாங்கி போகும்படியோ செய்யணும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அடிக்கடி டாக்ஸ் அடி ஆகிறாங்க, அடிக்கடி அவர்கள் வந்து இருக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார். அது ஏன் உங்களுடைய சிலருக்கு ஒண்ணுமே சேஞ்ச் ஆகுது. 1000 பிரசங்கத்தை கேட்டாலும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. என்ன அர்த்தம்? அவங்க ஃபுல்லா சேஞ்ச் ஆகல, நேம் சேஞ்ச் ஆகிருக்கிறது, ஆனால் ஃபுல்லா சேஞ்ச் ஆகல. ஆபிராமை தேவன் சந்திக்கும் பொழுது அவனை ஆபிரகாம் என்று சொன்ன உடனே அந்த நேம் சேஞ்சுக்கு அவன் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிட்டான். ஹல்லேலூயா. Abraham comes to his name change and he lived to the fullness of the change. அவன் வந்து பேருக்கு ஏற்றவனமாக அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் முற்றிலுமாக வாழ்ந்து விட்டான். ஆனால் யாக்கோபு அப்படி வாழாதபடி இன்னும் வந்து அவன் இஸ்ரவேலாக மாறாதபடி கொஞ்சம் யாக்கோபுடைய சுவாபத்தை காணிச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல ஆண்டவர் வந்து சவுலை வந்து பவுலாக மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். சடிதியான ஒளியிலே ஆண்டவர் சவுலை சந்தித்து சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்போஸ்தலர் 9:3 நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு நீங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சவுலை வந்து பவுலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த பவுலாக மாற்றும் பொழுது அவன் அறிஞ்ச ஒரு முறையாகிலும் அதன் பின்பு அவன் சவுல் என்று அழைக்கப்படவில்லை. 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். 13ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து அந்த சவுலை வந்து பவுலாக மாற்றுகிறார். பவுலாக மாற்றின பின்பு எப்பொழுதும் பவுல் 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 தான் அழைக்கிறார். யாரு ஒரு முறையாகிலும் அவனை சவுலின் கையில் அழைக்கிறார். ஏனென்றால் அவனுடைய நேம் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த நேம் சேஞ்சுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விருப்பப்படுவோம்? நீங்க ஜாப் பண்ணுங்க, இயேசு உதவி செய்வார். நல்லா சரண்டர் பண்ணுங்க. முதலாவது உங்களை ரெகனைஸ் பண்ணுங்க. அவங்கள என்ன ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, என்ன பேட் நேச்சர் இருக்குது, என்ன மாம்சத்துக்குரிய குணங்கள் இருக்கிறது, என்ன ஜேக்கத்தை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஜேக்கப் தான், அடகு பேர் தெரியும். உன் வாயினால நீ சொல், கன்ஃபஸ் by your own lips, உன்னுடைய சொந்த உதடுனால நீ சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை இஸ்ரவேல் மாற்றினார். ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா அவன் நடக்கல. அவன் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படாது. யாக்கோபுனே சொல்லக்கூடாது, இஸ்ரவேல் இஸ்ரவேல் தான் எழுதிக்கணும். ஆனால் கர்த்தர் அவனை மறுபடியும் யாக்கோபு யாக்கோபு என்று பைபிளில் அழைக்கும். Paul was called Saul until he met the Holy Spirit in the form of the light. சடிதியான ஒளியிலே கர்த்தரை சந்திக்கும் வரைக்கும் அவன் சவுல் என்று அழைக்கப்பட்டான். சந்தித்த பின்பு நேம் சேஞ்ச் ஆகிவிட்டது, பவுல் தான். ஹல்லேலூயா. அதே போல இவனும் கர்த்தரை சந்திச்சான், ஆபிரகாமும் கர்த்தரை சந்தித்தான். ஆனா அவங்க எல்லாம் அந்த நேம் சேஞ்சுக்கு ஃபுல்லா வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த யாக்கோபு மட்டும் இன்னும் பழையபடி அந்த ஸ்கீமிங் மெத்தேடில் அந்த டீச்சிங் மெத்தடை வந்து அவன் பிராக்டிஸ் பண்றதை நம்ம பார்க்கணும். அதே போல many Christians
என்ன பேர் சேஞ்ச் பண்ணாலும் லைஃப் சேஞ்ச் ஆகல, ஃபுல்லா சேஞ்ச் ஆகல. ஏதோ ஒரு போர்ஷன் சேஞ்ச் ஆயிருக்குது, இன்னொரு போர்ஷன் சேஞ்ச் ஆகுது. We are called Christians, hallelujah, looking for the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகையில நீங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் புதிதாக மாற வேண்டும். hallelujah. உங்களுடைய மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மனசை புதுசாக மாற்றுகிறார், நியூ ஹார்ட் கொடுக்கிறார். இது அவருடைய ஸ்பிரிட்டை கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்கிறார். ஆமென். உள்ளான மனுஷனானது இதை என்ன செய்யறது என்றால் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அது தேய்ந்து கொண்டு போக வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நலப்பட வேண்டும். 2 Corinthians 4 நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதோ புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதாவது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும். ஒரு ஷேகன் ஹேண்ட் கொடுத்தாருங்க, அதுல என்ன குறைஞ்சு போகுது? ஒரு இருமாப்பா போகுது. அந்த ஒரு ஃபெலோஷிப் கூட இல்லை. ஏதாவது வார்த்தை அவங்களுக்கு அவங்களோட பேசுனா, தனிப்பட்ட பேசுனா சரண்டர் பண்ண உடனே சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணதான் இருந்து நிற்கிறது. என்ன ஸ்பிரிட்? புறம்பான மனுஷன். இந்த புறம்பான மனுஷன் அழியணும். அந்த இருமாப்பு ஜென்மஸ் பாவம், அது ஓல்டு நேச்சர், தாயுதப்பட்டது பெற்ற நேச்சர். அந்த ஓல்டு நேச்சர் என்ன செய்யணும் என்றால் புறம்பான மனுஷன் அழியணும். உள்ளான மனுஷன் தாழ்மையோடு இருந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இது கிருபையில வளரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அந்த நான் குரோத் ஆகும். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ஷன் ஆக வேண்டும். இஸ்ரேலாக மாறும். என்னுடைய தேவன் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நான் இஸ்ரேலாக மாறும். ஹல்லேலூயா. இது ஜேக்கப், இது புறம்பான மனுஷன். இது நாளுக்கு நாள் அழிந்து நான் இஸ்ரேலாக மாற வேண்டும். ஃபுல்லா ஆபிரகாமானது போல இதோ பவுல் எப்படி சாவுலது பவுலா மாறும். அதுவரை என்னை மாற்று, என்னை முற்றும் ஒப்புவிக்கிறேன், என்னை முற்றிலும் உங்களுடைய சுபாவம் எனக்குள்ள இந்த திவ்ய சுபாவம். இந்த கடைசி கால செய்தியை கேட்கும் பொழுது இது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறுபடியாக மேன்மை அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இந்த செய்தி அப்படி மாற்றவில்லை என்றால் நம்ம பிசாசுக்கு நம்ம இதயத்தில் இடம் கொடுக்கிறோம் அர்த்தம். நம்மளை இருக்க பிடித்துக் கொள்ளுவோம். அதனால நமக்கு நல்லது அல்ல. தாழ்த்த வேண்டும் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நம்மை சேஞ்ச் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை மீது நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் நெக்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று சொல்லப்படும். அதை குறித்துதான வெளிப்பாடு என்ன என்பதை கவனிக்க வேண்டும். நொண்டி நொண்டி நடந்தான். ஜேக்கப் நேம் இஸ் சேஞ்ச் டு இஸ்ரேல். யாக்கோபுடைய பேர் இஸ்ரவேலாக மாறிவிட்டது. இஸ்ரவேல் என்று மாறின பின்பு என்ன நடந்தது என்றால் நொண்டி நொண்டி நடந்தார். There was a sign in his body. அவனுடைய சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். தொடர்ந்து நரம்பு சுளுக்கி விட்டது. அங்கே ஒரு அடையாளத்தை வைக்கும் பொழுது அவன் நொண்டி நொண்டி நடந்தான். He hauled upon his thigh. He halted upon his thigh. என்று சொல்லப்படுது. ஆங்கில பைபிள் அவிதமாக எழுதி he halted upon his thigh. தமிழ் பைபிள்ல அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவனுடைய வாக்கிங் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார் என்றால் he was a limping prince. நொண்டி நொண்டி நடக்கிற ஒரு பிரின்ஸா இருக்கிறார். வாழ்நாள் முழுசும் அவன் நொண்டி நடந்தான் என்று தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியை சொல்கிறார். அது அவனுக்கு குணமாகவே இல்லை. வாழ்நாள் முழுசும் நொண்டி நடந்தாலும் அவன் தேவனையும் மனுஷனையும் மேற்கொண்டான். He had power with God and power over man. Hallelujah. He is the prince of God. அவன் தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்பட்டான். ஆமென். பாருங்க, நொண்டி நொண்டி நடப்பது அது எதை குறிக்கிறது என்றால் நான் தேவனை சந்தித்தேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த அடையாளம். நான் தேவனை சந்தித்தேன் என்பதற்கு அடையாளம். நான் தேவனை மேற்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் இந்த நொண்டி நொண்டி நடப்பது. அவன் நொண்டி நடக்கும் பொழுதெல்லாம் உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, ஏன் இப்படி நான் நொண்டி நடந்தேன்,
நான் கர்த்தரை ஹல்லேலூயா. அது அவனுக்கு என்ன ஞாபகப்படுத்துறது? கர்த்தரை சந்தித்தேன். ஹல்லேலூயா. நான் நேரா நடக்கும் வரைக்கும் நான் யாக்கோபா இருந்தேன். நான் ஆசீர்வதிக்கப்படலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரல. எனக்கு எதுன்றால் நான் இந்த நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறது ட்ரீம்ஸ் வித் காட். ஹல்லேலூயா. நான் தேவ தரப்பாய் இருக்கிறேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. நொண்டி நடந்ததுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பாதவனாக இருந்தேன். நொண்டி நடந்த பின்பு நான் இந்த என்னைக்கு நொண்டி நடக்க ஆரம்பித்தனோ அந்த இருந்து எனக்கு நியூ பேக் இருக்கிறது. இதெல்லாம் அதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துகிறது. இதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த். நான் எனக்கு நல்லா நடக்கும் பொழுது, 2 காலில் நல்லா நடக்கும் பொழுது ரொம்ப அரோகண்டா இருந்தேன், ரொம்ப பெருமை பிடிச்சு இருந்தேன், மொரட்டுத்தனமா இருந்தேன், என்னுடைய சொந்த வழியிலே போனேன். இப்பொழுது எதுனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு வீக்னஸை கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாடியில வீக்னஸ் கொடுத்திருக்கிறார். அது என்ன செய்கிறது என்றால், நான் என்னை குறித்து பெருமை பாராட்டாதபடி, என் ஐஸ்வர்யத்தை குறித்தும், என்னுடைய அனுபவத்தை குறித்தும், எனக்கு அருளப்பட்ட கிருபையை குறித்தும், எனக்கு அருளப்பட்ட வெளிப்பாட்டை குறித்தும் நான் மேலே பாராட்டாதபடிக்கு இது என்னை தாழ்த்த செய்கிறது. அதனால ஆண்டவர் இது எனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். நான் அதை நேசிக்கிறேன். அது இருக்கும் வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த். அதுதான் எனக்கு ரியல் ஸ்ட்ரென்த். அல்லது நான் அரோகன் டைப்பா இருப்பேன். முகத்துல கடுகு போட்டா கருகி போகும். எப்பவும் சீரியஸா இருக்கு, ஸ்மைலிங்கே வர. அவெல்லாம் இப்போ நேச்சர் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அரோகன் டைப் மாறிவிட்டது. பெருமை பிடிச்ச சுபாவம், இருமாப்பு சுபாவம் மாறிவிட்டது. இப்போ நான் என்னை தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு விதமான ஒரு வீக்னஸ் கொடுத்து என்னை தாழ்த்தும்படியா செய்கிறார். அப்படி தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை எனக்கு அதிகமாக எத்தனை விசுவாசம். ஹல்லேலூயா. Jacob was chosen because in his life God wants to show the mystery of grace. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அவனுடைய வாழ்க்கையில கிருபையின் ரகசியம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அப்படி ஒரு குறைவுள்ள மனுஷனை, இதோ அப்படியாப்பட்ட ஒரு மனித தன்மையுடைய அந்த மனுஷனை தேவன் பரிபூரணப்படுத்தி அவனை ஆசீர்வதிப்பது அது அவருடைய முற்றிலுமான கிருபை. ஹல்லேலூயா. கிருபையை அவன் மேல வெளிப்படுத்த சித்தமாக இருந்தனாலே கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். இதோ அவனை அவனுக்கு அவ்விதமான ஒரு பலவீனத்தை அவனை கொடுக்கும். தொடர்ந்து நரவை தொடும் பொழுது நொண்டி நடந்தார். அதை குறித்து கொஞ்சம் சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இதை பசுத்த பவுலை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பசுத்த பவுலுக்கு இந்த சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. யாக்கோபுக்கு எந்த அனுபவம் வந்துச்சோ அதே மாதிரிதான் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை நான் ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூர்ணமாய் விளக்கும். ஆனால் என்னுடைய கிருபை என்மேல் தங்கும்படி, அவருடைய வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டினேன். That weakness is my victory என்று சொல்லும். 12,7 வாசிக்கலாம். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 2 Corinthians chapter 12 verse 7. And lest I should be exalted above measure through the abundance of the revelation. அவனுக்கு கர்த்தர் பவுலுக்கு அதிக வெளிப்பாட்டை கொடுத்தார். அதனால அவன் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு, I should be exalted above measure, என்னை எண்ணுவதற்கு மிஞ்சி நான் எண்ணாதபடிக்கு, there was given to me a thorn in the flesh, என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. messenger of Satan to perfect me, என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. lest I should be exalted above measure, எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணு. ஆங்கில பைபிள் அப்படி எழுது, எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணு. அந்த கொஞ்சம் படத்தை கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் கொடுத்தா அவங்க உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசு, கொஞ்ச நாளே ரொம்ப பேசு. எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணு. ஆங்கில பைபிள் அப்படியே I should be exalted above measure. ஆண்டவர் பவுலுக்கு அதிக வெளிப்பாட்டை கொடுத்தார், abundant revelation கொடுத்தார். ஆனால் என்ன சொன்னால் அவரை குறித்து அவனுக்கு பெருமை வந்துடும், அவனுக்கு arrogant spirit வந்துடும், அவனுக்கு லூசிபர் போல pride வந்துடும், பெருமை வீழ்ச்சி அடைஞ்சிருவான்.
அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுக்கும் பொழுது அந்த முள்ளை நினைக்கும் பொழுது உடனே தன்னை தாழ்த்தி கொடுக்கிறான். அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன். அடுத்த வருஷத்தை வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். This thing I besought the Lord thrice that it might depart from me. அது என்னை விட்டு விலகும்படியாக நீங்கும்படியாக 3 தடவை நான் ஜெபம் பண்ணினேன். அவன் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? பதில் கொடுத்தார். கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுப்பார். எத்தனை சொல்லுங்க பதில் எஸ்ஸா இருக்கலாம், நோவா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். எத்தனை சொல்லுங்க எல்லாம் பதில் கிடைக்கலன்னு இல்லை, பதில் கண்டிப்பா கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் சின்சியரா ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பார். அது எஸ்ஸா நோ, இதுக்கு நோ ஆன்சர். God answers prayer. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறோம்? இதோ பவுல் ஜெபம் பண்ணினா அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையா? பதில் கொடுத்தார். அதுதான் பதில். அந்த பதில் தான் எல்லாரும் வீட்டில் எழுதி போட்டிருக்காங்க. My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த வசனம் எல்லாரும் வீடே கிடையாது. அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில். அது அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, அவனை சுகமாக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். God always answers prayer. Hallelujah. அதற்கு அவர் 9ஆம் வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. உன்னுடைய weakness தான் என்னுடைய perfect strength. உனக்கு weakness இல்லைன்னா என்னுடைய perfect strength கிடையாது. உனக்கு அந்த weakness கொடுத்து நான் என்னுடைய perfect strength கொடுக்கிறேன். Hallelujah. அதனால நான் அதை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. தன்னுடைய பலவீனத்தை குறித்து பவுல் வெட்கப்படாதபடி அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் வல்லமை, இந்த வீக்னஸ் இருக்கும் வரைக்கும் அவருடைய வல்லமை என்மேல் இருக்கிறது, அவருடைய கிரேஸ் என்மேல் இருக்கிறது. அதனால நான் அதை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்டினேன். பாத்தீங்களா? The same thing happened to Jacob. ஜேக்கப்க்கு என்ன நடந்துச்சோ அதுதான் பவுலுக்கு நடந்தது. பவுலுக்கு என்ன நடந்தது அதான் ஜேக்கப் நடந்தது. பவுல் ஆண்டவர் தெரிஞ்சிருந்தால் அவனுடைய கண் அப்படியே பார்வை மங்கி போய் கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கு. அதனால தான் ஒரு ரைட்டரை வச்சு எழுதுகிறான். அவன் எழுதும்போது பெருசா எழுதுனேன் என்று சொல்கிறான். அவங்களுக்கு எவ்வளவு பெருசா எழுதுன பாருங்க. கலாத்திய சபை இருக்கும்போது நீங்க என்ன ரொம்ப நேசித்தீங்க, உங்க கண்ணை கூட எனக்கு பிடிக்கி தந்துடும் போல இருக்கு. அதுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. இன்னைக்கு கண்ணை மாற்றிடலாம், அன்னைக்கு மாற்ற முடியாது. அது விதமான ஆப்ரேஷன் இல்லை, மெடிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. உங்க கண்ணை கூட எனக்கு பிடிக்கி தந்துவீங்க போல இருக்குது. அதான் கர்த்தரை என்னைக்கு அவன் சந்தித்தானோ சடுதியான ஒளியிலே கர்த்தர் அந்த சவுலை சந்திக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது அவனுக்கு 3 நாள் பார்வையற்று இருந்தான். இந்த அனனியா ஜெபம் பொழுது மீன் செதில் போல அவன் கண்ணில இருந்து விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான். ஆனால் முற்றிலுமான பார்வை கிடைக்கும். அந்த கண் அடிக்கடி அவனுக்கு வேதனை கொடுக்கிறது. கொஞ்சம் சுகமாகவும் மறுபடியும் வேதனை வரும், கொஞ்சம் சுகமாகவும் மறுபடியும் வேதனை வரும். லைஃப் லாங் அவன் அப்படிதான் வேதனைப்பட்டு. அது என்னன்னா அந்த கண் வேதனை கொடுக்கும் பொழுது, கண் உறுத்தும் பொழுது என்ன நினைக்கிறான்? ஒரு நாளிலே நான் இயேசுவை சந்தித்தேன், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே என்று சொன்னார். அங்கிருந்து என் பெயர் சவுல் பவுலாக மாறிவிட்டது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. I am an apostle of God. ஹல்லேலூயா. நான் சபையை துன்பப்படுத்துறவனாக இருந்தேன். ஸ்டாஞ்ச் பாரிசி. அவன் பிடிவாதமான ஒரு பரிசேயனாக இருந்தான். பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தான். இப்போ he is an apostle of Christ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட அப்போஸ்தலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி என்றால் இந்த கண்ணை நினைக்கும் போது வேற குடும்பம்லாம் அது உனக்கு எத்தனை வருஷத்துக்கு மேல கர்த்தரை சந்திச்சார். இது அதை நினைவுபடுத்தும். அதே போல ஜேக்கப் நொண்டி நடக்கும் பொழுது அது அவன் என்ன நினைவுபடுத்தினார்? ஒரு நாள் நான் ஏஞ்சல் ஆஃப் காடை சந்தித்தேன். ஹல்லேலூயா. யாக்கோபின் பேர் இஸ்ரவேலுக்கு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அந்த லிங்க் கிடைத்தது. ஹல்லேலூயா. The thorn in Paul's flesh was contrast of a great spiritual thing. அது ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தும். தேவனுடைய பிரசன்னத்தை அவன் சந்தித்தான். அவனுக்கு மேன்மையான வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது. யாருலையும் கற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துவே அந்த பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதிலிருந்து அவனுக்கு கண் பாதிக்கப்பட்டது, இவனுக்கு கால் பாதிக்கப்பட்டது. Right away that halting on the thigh
would have been a meaning. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Justifying God, hallelujah. Glorifying God, hallelujah. அது அவனை அவிதமாக நினைவுபடுத்துகிறது. Jacob's living as a constant reminder of that he found victory with God, hallelujah. அது வந்து அவனுக்கு கான்ஸ்டன்டா நிரந்தரமா நினைவுபடுத்து என்ன என்றால் இஸ் விக்டரி வித் காட், தேவனை அவன் மேற்கொண்டான், ஹல்லேலூயா. அது ஒரு விக்டரியை குறிக்கிறது, ஹல்லேலூயா. அதே போல பாலுக்கு அது விக்டரியை குறிக்கிறது, ஹல்லேலூயா. இட் இஸ் a sign of victory. He met God face to face, hallelujah. தேவனை முகமுகமாய் சந்தித்தான் என்பதை அந்த பலவீனமானது அவனுக்கு வெளிப்படுத்துகிறது, hallelujah. God caused the limping. கர்த்தர் அவனை நொண்டி நொண்டி நடக்க வைத்தார். அதை குறித்து அவன் வெட்கப்படவில்லை, ஹல்லேலூயா. உனக்கு இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறியே, உனக்கு கண்ணுல இருந்து இப்படிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு மற்றவங்க ஒருவேளை அவனை அவனுக்காக அவனை நேசிக்கிறவங்க அவனுக்காக வருத்தப்படலாம். feel sorry about his weakness. அவனுடைய வீக்னஸை குறித்து அவங்க ரொம்ப துக்கப்படலாம், வருத்தப்படலாம். சிலர் அவனை பரியாசம் பண்ணலாம், ஆனால் அவன் அதை பற்றி கேட்க மாட்டாங்க, ஹல்லேலூயா. ஏனென்றால் it is a great experience. எனவே விசுவாசம் அவனுடைய பலவீனங்களை குறித்து அவன் மற்றவர்கள் பலரா சொல்லலாம். சிலர் அவனுக்காக ஃபீல் பண்ணலாம். சிலர் அவங்க மேக்கிங் ஃபன் வித் ஹிம், இதை அவன்கிட்ட பரியாசம் செய்யலாம், அற்பமாக பேசலாம். ஆனால் அது என்ன குறிக்குன்னா நான் தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். உனக்கு நீ நல்லா தான் நடக்கிறா, நீ உனக்கு அந்த அணு தாண்டு தந்தாரா, உனக்கு அணு நல்லா தெரியுது, உனக்கு அந்த அணு கிடைச்சிச்சா? God has given me that experience. உனக்கு கிடைக்காத அனுபவத்தை தந்திருக்கிறார். இது அதை ஞாபகப்படுத்து. உனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இருக்குதா? நல்ல பாடி இருக்கலாம், நல்ல உறுப்புகள் நல்ல பலவி நல்லா இருக்கலாம். அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நல்ல பெர்சனாலிட்டி இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வீக்னஸா இருந்தாலும் எனக்கு அந்த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருக்கிறார், ஹல்லேலூயா. கிறிஸ்து வரும்பொழுது இந்த பலவீனங்கள் மாற்றப்படும், பாடி சேஞ்ச் வரும், ஹல்லேலூயா. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. அவள் ஆண்டவர் விசேஷித்த அனாயிட்டிங் அவன் கொடுக்கப்பட்டது. அந்த அனாயிட்டிங் எது இருந்தால் அது நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது நமக்கு ஏதோ வல்லமை கிடைச்சின்னு பெந்தகோஸ்துக்காரங்க நினைக்கிறாங்க. பரிசுத்தாவி வரும் பொழுது வல்லமை பேய் துரத்துகிறோம், இதோ வியாதிகளை சுகமாக்குறோம், வல்லமை வல்லமை பவர் பவர்ங்கிறாங்க, ரைட்டு தான். ஆனா பரிசுத்தாவி எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நம்மை ஆளுகை செய்யும், நம்ம லீட் பண்ணுவதற்காக, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவியை தந்தார், என்னை ஆளுகை செய்ய, என் வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்காக, என்னை லீட் பண்ணுவதற்காக. நான் பெரிய வல்லமை கிடைச்சிட்டு சொல்லுது அது பெந்தேகோஸ்து ஸ்தாபன போதகர்கள் முற்றிலும் பிசாசு அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். அதனால எனக்கு அந்த பவர் கிடைக்கும் பொழுது I preach with God, hallelujah. அது என்னை லீட் பண்ணுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆளுகை செய்கிறார். அவருடைய சித்தத்தினால நான் எதையும் செய்ய முடியாது, என் சொந்தமா எதையும் செய்ய முடியாது, மற்றவங்க சொல்றாங்கன்னு நான் செய்ய முடியாது. அவர் என்னை லீட் பண்ணுகிறார், எனக்குள் இருந்து ஆளுகை செய்கிறார், என்னை போதிக்கிறார், என்னை நடத்துகிறார். எத்தனை பேர் அவிதமான அனாயிட்டிங்? பெந்தேகோஸ்து பீப்புள் பேர் அனாயிட்டிங், நம்ம பேர் அனாயிட்டிங் வித்தியாசம். அது ஒரு பரவசத்துல ஏதோ கர்த்தர் கூச்சல் போடுது. நம்ம அப்படி இல்லை. கிரைஸ்ட் நம்ம ரூல் பண்ணுகிறார். பவுல கிறிஸ்து லீட் பண்ணினார், ஹல்லேலூயா. அவன் அனாயிட்டிங் பெற்ற நாளிலிருந்து நடத்தினார். இதை யாக்கோபை நடத்தினார், ஆபிரகாமை நடத்தினார். அதே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார், ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வழியெல்லாம் போகக்கூடாதெல்லாம் அவர் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம அவருடைய பாதையில கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம ராஜாக்களும் ஆசாரியமாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம், பிரின்ஸ், ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் இறங்கி 7 முத்திரைகளை திறந்திருக்கிறார். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனென்றால் நீ சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதியிலிருந்து எங்களை ரத்தத்தினாலே தேவனுக்கு மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளும். Hallelujah. You are a prince. Hallelujah. You are a princess. நம்ம என்ன பிரின்சஸ்? ஒமேகா பிரின்சஸ். Hallelujah. கடைசி கால நம்ம பிரின்சஸ் இளவரசியாகவும் இளவரசர்களாக இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அவர் முத்திரையை திறந்து
தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி சகல ஜனங்களின் ஜாதியிலிருந்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டு நம்முடைய ராஜாக்கள் ஆசாரியமாக பூமியில 1000 வருஷம் ஆளுகை செய்யும். அமெரிக்காவில் 4 வருஷம் தான், இந்தியாவில் 5 வருஷம். ஆனால் அமெரிக்காவில் 2 முறைக்கு மேல இதோ என்ன செய்ய முடியாது என்றால் பதவிக்கு நிற்க முடியாது. அமெரிக்க அதிபர் தேர்தல் ஹிலாரி கிளின்டன் போட்டியிட முடிவு. ஹிலாரி கிளின்டன் வந்து போட்டியிட முடிவு செய்திருக்காங்க. இப்பொழுதே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒபாமா 8 வருஷம் இருந்தாங்க. இனிமேல் அந்த எலெக்ஷன்ல நிற்க முடியாது. இந்திய ஜனநாயகம் வேற, அமெரிக்க ஜனநாயகம் வேற. இங்க வந்து சாகும் வரைக்கும் இருக்கலாம், அங்க வந்து 8 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அதெல்லாம் ஹிலாரி கிளின்டன் போன தடவை வந்திருக்கணும். ஆனா இப்பொழுது இதோ அங்க வரனால இந்த தடவை போட்டியிடுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது பற்றி தமது ட்விட்டரில் பக்கத்தில் அடுத்த ஆண்டு நடக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளேன். அது வந்து என்ன சொல்றாங்க, சிறந்த சாம்பியன் தேவை. இன்னைக்கு உலகத்துக்கு சிறந்த சாம்பியன் தேவையா? அந்த சாம்பியனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறியுள்ளார். அந்த உலகத்துக்கு இன்னைக்கு பெரிய சாம்பியன் தேவை. நான் அந்த லேடி தான் சாம்பியனா, உலக சாம்பியனா மாறப்போம். ஒபாமா என்ன சொல்றாரு, ஹிலாரி கிளின்டன் வந்து சிறந்த அதிபராக இருப்பார். அது வந்து நிகழ்ந்துட்டு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் நிகழ்ந்து விட்டது வச்சுதான் மெசேஜ் சர்க்கிள் எல்லாம் பாஸ் ஆகிடும். இதோ ஹிலாரி கிளின்டன் வந்துட்டாங்க, கர்த்தருடைய வருகை வந்து அமெரிக்கன் வேட்டிக்கன் அலைன்ஸ் ஏற்படும் என்று அதுவும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அதனால கத்தோலிக்க மார்க்கம் வேட்டிக்கனோடு வாஷிங்டன் வேட்டிக்கன் அலைன்ஸ் ஏற்பட்டு ஆன்டி கிரைஸ்ட் வரும். டெமோக்ரஸி அழியும் பொழுது டிக்டேட்டர்ஷிப் மறுபடியும் வரும். ஒரு காலத்தில் உலகத்தில் டிக்டேட்டர்ஷிப் இருந்தது, ராஜாக்கள் தனி மனிதன் ஆளுகை செய்கிறார். அதை மீது ஜனநாயகமாக மாறிடு. ஜனநாயகம் 200 வருஷத்துக்கு மேலே நீடிக்கிறார். 200 வருஷத்தோடு கூட ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் ஒழிஞ்சு டிக்டேட்டர்ஷிப் வரும். ஆன்டி கிரைஸ்ட் உலகத்தை ஆளுகை செய்வான், தனி மனிதன் ஆளுகை செய்வான். அதை மீது கிரைஸ்ட் உலகத்தை ஆளுகை செய்வான். அந்த ராஜாக்கள் ஆசாரியமாக எல்லாம் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் ஜனநாயகம் ஆட்சியானது வீழ்ச்சி அடைந்து விட்டது. கரப்ஷன் எங்க பார்த்தாலும் கரப்ஷன், இதை எங்க கலவரங்கள், பயங்கரவாதங்கள். அதனால டிக்டேட்டர்ஷிப் வர வேண்டியதாக இருக்கு. கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணது ஞாபகம் ஈவினிங் பிரசங்கம் பண்ணிருக்கு. நாம வந்து பிரின்ஸ், அல்லேலூயா, இயேசுவோடு ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறீர். நாங்கள் பூமியிலே, நம்ம பூமியில இருந்து தான் நம்ம போயிருக்கிறோம். பூமிக்கு தான் அவங்க செவ்வாய்க்கிழத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பூமியிலே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்கும் பொழுது அவரோடு நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, 8 வருஷம் தான் அமெரிக்காவில், அதுக்கு மேல கிடையாது. இங்க வந்து ஒரு மனுஷன் வந்து 30-40 வருஷம் மேக்சிமம் இருக்கலாம். இந்தியாவில் நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம ஆண்டவர் பிரின்ஸா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் இருக்கலாம். அதனால ஆண்டவர் நமக்கு அதிகமான கிரேஸ் தருகிறார். அல்லேலூயா, அந்த பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரே நான் நம்முடைய கிருபையை தான் சார்ந்திருக்கிறேன், உம்முடைய பலத்தை தான் சார்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம தாழ்த்துகிறோம். தாழ்த்தும் பொழுது கிரேஸும் ஸ்ட்ரென்த் அதிகமாக அரோகன்ஸும் பிரைடு வரும் பொழுது இருக்க கிருபையும் போயிடும். நான் யாருக்கும் கீழ்படிக்க மாட்டேன். நான் ஏன் வழியில போ, என்னது ஆண்டவர் மாம்சத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு அப்போ அப்படி சொல்றதுக்கு மாம்சத்தை தொட்டாருன்னா பவுலுக்கு தொட்டாரு, இதோ யாக்கோபுக்கு தொட்டாரு. தொடாதனால அரோகன்ஸ் பிடிச்சி இருக்குது. நம்ம பார்த்தீங்களா, அப்படி அரோகன்ஸ்ல இருக்கிறவங்க நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும், ஜட்ஜ்மெண்ட் தான் கிடைக்கும் என்று நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாழ்மையுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த நம்ம காரியத்துக்கு நம்ம போகும்பொழுது ஆதியாகமம் 33 வாசிக்கலாம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவரோடு கூட 400 மனிதரும் வருவதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. சரி, போது Genesis chapter 33 verse 1, and Jacob lifted his eyes. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது and looked, and behold, Esau came, and with him 400 men. ஏசா வந்து 400 பேரோடு வந்து கொண்டிருக்கிறார்.
And he divided the children unto Leah and unto Rachel and unto the two handmaids. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? இப்ப 11 பிள்ளைகள் இருக்காங்க. பெஞ்சமின் இருந்து பிறகு லேயாளுக்கு 4 பிள்ளைகள் வரிசையா பிறகு ரூபன், சிமியோன், லேவி, யூதா. அதற்கு இசக்கார், செபுலோனுக்கு பிறகு பணிவிடைக்காரர்களுக்கு கில்கால், சில்பாலுக்கு 2 பிள்ளைகள் தான், நப்தலி, காத், ஆசேர் என்ற பிள்ளைகள் பிறக்கிறது. கில்காலுக்கு தெரிஞ்சால் அதனிலிருந்து எழுதினால் அங்கே ராகேலுக்கு வந்து யோசேப்பு, பெனியமின். இந்த முதலாவது ஹேண்ட்மெய்ட்ஸ் தான் பில்கால் அந்த மில்கால் அனுப்பி பிள்ளைகளை அனுப்புகிறான். அவங்க ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் பாருங்க. ஹேண்ட்மெய்ட்ஸுக்கு அவன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எப்பவுமே ஸ்கீமிங் மேன் தான், எல்லாமே ஸ்கீம் பண்ணுவான். ரொம்ப பிரைன் வந்து ரொம்ப அவன் ஒர்க் பண்ணும். அவன் முதலாவது வேலைக்காரர்களை அனுப்பியது டில்கால், சில்பலன். அதுக்கு பிறகு லேயா, அதுக்கு பிறகு லாஸ்ட்ல ராகேல். ஏன்னா அவன் நேசிக்கிற மனைவி ராகேல். அவன் லாஸ்ட்ல லேயால் அனுப்பி முதல்ல பணிவிடைக்காரர்கள், அதுக்கு பின்பு லேயாள், அதுக்கு பின்பு கடைசியில ராகேலும் அவனுடைய பிள்ளைகளும். இவன் பின்னால வந்தவ முன்னால போயிட்டு இதோ ஏசாங்க 400 பேரோடு கூட வந்து கொண்டிருக்கிறான். ஏசா ஒருவேளை ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கலாம். அவன் ஒரு பெரிய ஒரு ஏதோம் நாட்டுக்கு அவன் வந்து ராஜாவாக இருக்கிறான். was a great man. அவன் வந்து என்ன சொன்னால் ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது யாக்கோபை பார்க்கிறான், யாக்கோபு ஏசாவை பார்க்கிறான். ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து இதோ யாக்கோபை அவன் கட்டி தழுவுகிறான். பைபிள்ல போட்டுக்கான் ஓடி வந்தான் என்று சொல்லப்பட்டது. அவன் ஓடி வந்து என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து அவங்களை வந்து தழுவினான் என்று சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஓடி வந்தான், கேமரா விட்டு ஒட்டகத்தை விட்டு இறங்கி இதோ தன்னுடைய தம்பியை நோக்கி ஓடி வந்து 20 வருஷத்துக்கு பிறகு பார்க்கிறான். ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் கான்ஃப்ளிக்ட் எத்தனை வருஷம் இருக்கிறது என்றால் போராட்டம் 20 வருஷம். யாக்கோபுக்குள்ள குற்றமான சாட்சி 20 வருஷம் உறுத்தி கொண்டு இருக்கிறது. 20 வருஷம் அந்த பிரச்சனை அவன் விட்டு போகல. இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு தம்பியை பார்க்கிறான். நைட்ல அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் ஏசாவுடைய இதயத்தை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னதாக என்ன செய்தால் லாபான் பின்தொடர்ந்து வர பார்த்தா கர்த்தர் லாபானுடைய ஹார்ட்டை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபுக்கு நீ வந்து நலம் போல ஒண்ணு சொல்லாத, நன்மையாக தீமையாக பேசாத, நீ அவனோடு கூட போராடாதுன்னு கர்த்தர் சொப்பனத்தை சொல்லிட்டார். இப்ப ஏசாவுடைய ஹார்ட்டை மாற்றிட்டார். சொப்பனத்துல சொன்னார் எழுதல, அவனுடைய ஹார்ட்டை மாற்றி சகோதரன் மேல அன்பு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா பாத்தீங்கன்னா ஏசா வந்து யாக்கோபோட நல்ல மேனர்ஸ் இருக்கு. இவனை விட அவனுடைய மேனர்ஸ், அவனுடைய கான்டாக்ட் ரொம்ப நல்ல. இவனுக்கு கொஞ்சம் வந்து ஸ்கீமிங் மைண்ட் இருக்கிறது. அந்த யாக்கோபுடைய நேச்சர், அந்த சப்ளாண்டிங் டைப் வந்து இவனுக்குள்ள இருக்கு. அவன் வந்து ரொம்ப ஹானரபிள் மேனா இருக்கிறான். அதாவது தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க கவனிக்கும் பொழுது இதை ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு, நேம் சேஞ்ச் ஆன பின்பு, கர்த்தரை முகமுகமாய் பார்த்த பின்பு, the next thing, அடுத்த காரியம் என்னவென்றால் the next thing that happened in the life of Jacob is to come to meet Esau. ஏசாவை சந்திக்கும்படியாக அவனுக்கும் இவனுக்கும் பிரச்சனை 20 வருஷமாக நீடித்திருக்கிறது. He got help from God. கர்த்தரிலிருந்து ஆண்டவரே அந்த பிரச்சனைக்கு முடிவு ஏற்பட வேண்டும் என்று ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினான். இதை கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஏசாவுடைய ஹார்ட்டை மாற்றி விட்டார். ஆமென். இப்பொழுது என்ன செய்யறான் என்றால் அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் இப்படி ஒரு ஸ்கீமிங் பண்ணுகிறான். முதலாவது பணிவிடைக்காரிகள் பில்கால், சில்பால். அதன் பின்பு என்ன செய்யறான் என்றால் இதை லேயாளும் அவருடைய பிள்ளைகளும், அவளுக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறது. அதன் பின்பு ராகேல், யோசேப்பும். இப்படி வந்து அதை ஒரு ஸ்கீமிங் பண்றான். பாத்தீங்களா? அவனுடைய மைண்ட் சேஞ்ச் ஆக முற்றிலும் சேஞ்ச் ஆகும். Though there is a part of you born of God. நம்முடைய ஒரு பகுதி தேவனால இந்த மறுபடியும் பிறந்திருக்குது. ஆனால் சில பகுதியில நம்ம இன்னும் பிசாசு கொஞ்சம் இடம் கொடுக்குறோம், மாற்றத்துக்கு இடம் கொடுக்குறோம். நம்முடைய ஹார்ட்ல முற்றிலுமாக கர்த்தருக்கு இடம் வேண்டும். ஹல்லேலூயா. part of me is unconverted. கொஞ்சம் வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகல, கொஞ்சம் வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவபலி பாடி ஒரு நாள் சீக் ஆகாது. நம்முடைய தேவபலி பாடி ஒரு நாள் சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா. அது ஒரு நாள் என்ன செய்யறாரு, டயர்ட் ஆகாது. ஹல்லேலூயா.
இந்த பாடி டயர்ட் ஆகும், இந்த பாடி சோர்ந்து போகும், நம்ம சில நேரங்களில் அவிசுவாசப்படுவோம், சில நேரங்களில் சில மிஸ்டேக்கை கமிட் பண்ணுவோம். ஆனால் தியாகனி ஒரு நாள் செய்யணும். அந்த மாதிரி நம்ம மாறணும். இவனுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது, ஆனா கொஞ்சம் இருக்கு. அந்த பழையபடி என்ன சொன்னால் he is scheming again to get favor in the sight of Esau. ஏசாவின் கண்ணில் தயவு கிடைப்பதற்காக மறுபடியும் அவன் சொந்தமான திட்டம் போடுகிறான். அவன் என்ன செய்யறான் என்றால் அப்படி பண்ணிவிட்டு இவன் முந்தி போய் 7 விசை அவனை தலையில விழுந்து வணங்கினான் என்று போட்டு 3 வாசிக்கிறோம். தான் அவன் முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி and he passed over before them. அந்த பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் முன்னால போய் and bowed himself to the ground 7 times until he came near to his brother. தன்னுடைய சகோதரன் ஏசா வரும் வரைக்கும், பக்கத்துல வரும் வரைக்கும் 7 விசை கொஞ்சம் தூரம் போகிறான், இதை தரையில விழுந்து வணங்குகிறார். இன்று எழும்புகிறார், இன்று தரையில விழுந்து வணங்குகிறார். அதன் பின் எழும்புகிறார், இதோ தரையில விழுந்து வணங்குகிறார். இப்படி அவன் பக்கத்துல போறது 7 விசை தரையில விழுந்து எழுந்தி விழுந்து எழுந்தி விழுந்து எழுந்தி 7 times. எவ்வளவு ஸ்கீனிங் மைண்ட் அவனுக்கு இருக்கிறார். 7 விசை தரையில விழுந்து அவனை வணங்கி விட்டு அதுக்கு பிறகு எழுந்தி கொஞ்சம் தூரம் வணங்கி அதுக்கு பிறகு எழுந்தது. இப்ப அந்த வாசல் பக்கத்துல ஏசா நிக்கிறார் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அவன் போகும் பொழுது 7 முறை விழுந்து விழுந்து எழுந்தி 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 விழுந்து தரை மட்டும் குடி வணங்கி அவனுடைய பாதத்துல வீச 7 விசை பைபிள்ல போட்டிருக்கு. 7 விசை is a prince before God. இது செய்யற காரியம் ஒரு பிரின்ஸ் செய்வானா? ஒரு பிரபு அப்படி செய்ய முடியுமா? ஒரு தேவனுடைய மனுஷன் அவ்விதமாய் செய்ய முடியுமா? மனுஷன் காலில் விடுவதற்கு 7 முறை வணங்கி விட முடியுமா? கல்யாணத்துல என்ன தாய்தப்பன் காலில் விழுப்பாங்க. அதாவது ஊர்ல பெரிய மனுஷன் கட்சிக்கார காலில் விழுந்தா காசு தருவான். அதனால கட்சியில பிரமுகரா இருந்தா கட்சி காலில் விழுந்தா காசை கொண்டு தருவான். நம்ம விழலாமா? எந்த மனுஷன் காலில் விழலாமா? விழக்கூடாது. Hallelujah. Don't bow from before men. மனுஷன் காலில் விழக்கூடாது. Hallelujah. கர்த்தருடைய காலில் தேவ சமூகத்துல தான் அவருக்கு முன்பாக நம்ம விழ வேண்டியது. மனுஷனுக்கு முன்பாக don't bow before men. இவன் பாருங்க அப்படி விழுகிறான். ஒரு அடிமையில் கேடுகட்ட அடிமையாக அமிதமாக 7 விசை விழுந்து விழுந்து எழுப்புகிறான். ஏன் அமிதமாக செய்கிறான்? அவன் இஸ்ரவேலுங்கிறவன் இன்னும் வெளிப்படுத்த. He is not acting as like Israel. அவன் இஸ்ரேல் போல என்ன செய்தால் he is not reflecting the fault in the walk. இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டாம், நொண்டி நடந்தாலும் ஒருவேளை ஸ்டிக் வச்சுக்கிடலாம். அப்படிதான் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நொண்டிங்கிறது எனக்கு தெரியல, இப்படி விழுந்து விழுந்து அப்படி போகலாம். இவ்விதமாக வணங்க வேண்டும் என்று ஏசா எதிர்பார்க்கல. இதோ இவன் தான் அந்த மாதிரி செய்யறான். அவளுடைய ஏசா அப்படி எனக்கு அவ்வளவு மரியாதை தரணும்னு அவன் எதிர்பார்க்கல. ஏசா அவன் காலில் விடணும்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப ஹானரபிள் மேனா இருக்கிறான், அவனுக்கு நல்ல மேனர்ஸ் இருக்கிறது. இவன் தான் இந்த மாதிரி ஆக்டிங் பண்றான். இஸ்ரவேலுக்கு பேர் வைக்கும் பிரின்ஸாக அவன் மாறினாலும் இன்னும் அவன் ஜேக்கபுடைய அந்த சுபாவத்தை அவன் காண்பிக்கிறான். Instead of lending things, he is crawling of his feet when he passed over before him, bowed himself to the ground 7 times. 7 முறை தரையில விழுந்து பணிந்து அவன் காலண்டை போய் சேருகிறான். இதை பாருங்க, இப்படி சார் ஜேக்கப் stayed up and walk up like a prince. அவன் என்றால் ஒரு prince மாதிரி இஸ்ரவேல் மாதிரி அவன் நடந்தான் என்றால் he will reflect the name of Israel, prince with God. Hallelujah. அவன் அப்படி விடாம நேரா ஸ்ட்ரைட்டா அவன் போயிருந்தானா கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்திருப்பான். அப்பொழுது ஏசா கேட்பான், என்னப்பா காது நொண்டி நொண்டி நடக்கிறா? நேற்று ராத்திரியில அப்படி அவன் சொல்லியிருக்க. இப்ப அதெல்லாம் மறைச்சிட்டான். அதெல்லாம் மறைச்சிட்டு விடும் பொழுது அந்த வீக்னஸ் கொடுக்க முடியும். He is reflecting the name of Jacob. The name of Israel did not have full impact upon his walk.
அவன் லிட்டிங் பண்ணி நடந்தான், நொண்டி நொண்டி நடந்தான் என்றால் இது அது அவனை வெளிப்படுத்தும். அவன் தேவனை சந்தித்தான் என்பதை வெளிப்படுத்தும். இப்பொழுது கீழே விழுந்து விழுந்து தலையில 7 முறை விழுந்து அவனை வணங்கும் பொழுது பாருங்க, he crawled at the feet of Esau. அப்படிங்கும்போது இது ஒரு டினாமினேஷனாக இருக்கு. Denomination from we are not separated from denomination. இதோ நம்ம அப்படி செய்யும்போது டினாமினேஷனுக்கு நம்ம பவு பண்ணுறோம். சாதன உபதேசங்களுக்கு ஒரு மனுஷன் அடிமையாகும். அதுக்கு அடையாளமாக இருக்கு. அந்த 3 கூறுள்ள ஆயுதத்தை வைத்துக் கொண்டு சொப்பனம் காட்டுகிறார். தன்னுடைய தாய் மாதிரி தெரிகிறது, ஆனா தாய் இல்லை. தகப்பன் மாதிரி தெரிகிறது, ஆனா தகப்பன் இல்லை. முரடனா இருக்கிறான். கூறுள்ள ஆயுதத்தை வச்சு அடின்னு அடிக்கும் பொழுது மனைவியை அடிக்கிறான். இதை வேணா பார்த்து கொடுத்தா என்ன மனைவியா இருந்தாலும் அவள் ஒரு மனுஷிய தன்மையின்படி அதிகமா அடிக்க கூடாது, அது தப்பு. உடனே நினைச்சார் என்றால் அவனை எதிர்க்க பார்க்கிறார். அவன் பெரிய பாடியா இருக்கிறானே, எப்படி அவனை எதிர்க்கிறது? ஆனாலும் அப்படி செய்வதை நம்ம தடுக்கிறது. நிறுத்து என்று சொல்லி இப்பொழுது இவருக்கு பெரிய மசல் ஏற்பட்டு விட்டது. முக்கூருளாய் தீர்த்துவோம். பிதாகுமாரன் பசுத்தாவியை விசுவாசிக்க வேண்டும். பிதாகுமாரன் பசுத்தாவியால ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பிதாகுமாரன் பசுத்தாவியை திருத்துவத்தை விசுவாசியாதவர்கள் அந்தி கிறிஸ்து விதமாக அந்த போதல் போதிக்கும் பொழுது ஜனங்கள் பிதாகுமாரன் பசுத்தாவி ஒன்றும் புரியல. அவங்களுக்கு 3 கடவுளா 1 கடவுளா ஒன்றும் புரியல. ஆனால் நீங்க விசுவாசிக்கணும் சொல்லி சில திருத்துவ பிரமாணத்தினாலே இதோ ஜனங்களை அடிபடிய வைத்திருக்கிறது சாபம். அதே போல நம்ம சாபனத்துக்கு அடிபடியல. ஹல்லேலூயா. முதலாவது பிரதான அடிபடியல. ஹல்லேலூயா. அவர் அந்த திருநீட்டை எதிர்த்தார். இன்னைக்கு நம்மளும் அதை எதிர்க்கிறோம். ஹல்லேலூயா. சாபன உபதேசங்களை எதிர்க்கிறோம். நம்ம சாபனத்துக்கு அந்த திருத்துவ பிரமாணத்துக்கும் அந்த சாபன உபதேசங்களுக்கும் நம்ம வணங்கவில்லை, காலில் விழல. ஹல்லேலூயா. அவன் 7 வீசை விழுந்தான். 7 சபை காலங்களில் சாபன ஆதிகள் கிரியை செய்தது, சாபன உபதேசம் இருந்தது. இன்னைக்கு நம்ம 7 சபையை தாண்டி விட்டோம். இப்பொழுது நம்ம சாபனத்துக்கு அடிமை இல்லை. We are elect. Hallelujah. Not is totally separated from denomination doctrine. சாபன உபதேசத்தை விட்டு முற்றிலுமாக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம். Hallelujah. 4 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இதோ அவன் எதிர்கொண்டு ஓடி வந்து ஒட்டகத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து Esau ran to meet him and embraced him and he fell on his neck and kissed him and they wept. இதோ அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். Hallelujah. எவ்வளவு அன்பு பாத்தீங்களா? He lighted down the camel and running on the feet to meet Jacob. அந்த ஜேசாட்ட எவ்வளவு நல்ல கேரக்டர் இருப்பார். அதே போல சில டினாமினேஷன் பீப்புள், சில டினாமினேஷன் பாஸை பார்க்கும்போது நம்மளை விட அவங்க நல்ல கேரக்டர் இருக்கிற மாதிரி நமக்கு அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அவங்க கூட கத்தர் இருக்கிறார். அவங்க பரமராஜுக்கு போயிடுவாங்க நம்ம சொல்லலாமா? அவங்களுடைய மேரேஜ் அப்செட் பண்ணலாம். இதோ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கான்டாக்ட், அவங்களுடைய கேரக்டர், இதெல்லாம் நம்ம சந்தோஷப்படலாம். ரொம்ப நல்ல பிரதர், ரொம்ப நைஸ் பிரதர் சொல்லலாம். ஆனாலும் they are not elect. Jacob was elect. Hallelujah. நான் இன்னைக்கு ஜேக்கப் போல இருக்கணும். அப்படி சில ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், சில ஷார்ட்கமிங்ஸ் இருக்கலாம். ஆனாலும் we are elect. Hallelujah. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். இவ்விதமாக எழுதினால் அங்கே சந்திப்பு ஏற்பட்டது. ஆமென். அதே போல நம்ம எழுதுகிறோம் என்றால் டினாமினேஷன் பீப்புளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்களிலே சில மேரேஜ் டைம்ல அல்லது மற்ற நேரங்களில் சோபன போதகர்களையும் சோபன சபைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம தேவனை சந்தித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபை சந்தித்திருக்கிறோம், இஸ்ரவேலை சந்தித்திருக்கிறோம். அதுக்கு பிறகு சாபனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது, சாபன மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், சாபன போதலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். நம்முடைய கேரக்டரை விட அவங்க கேரக்டர் பெட்டரா இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல சுவாமி இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம அடிபடி யாக்கோபு அவன் அடிபடித்தான். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நீங்க அக்னிச்சூடல போட்டாலும் நாங்க இந்த பொச்சிலே வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. சிங்கக்கதியில போட்டாலும் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். எருசலேமுக்கு நேரா பலனை தருதுதான் ஜெபம். அதே மாதிரி அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல
இது என்றால் ஸ்டாண்டிங் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். ஹalleluya. எத்தனை பேர் நம்ம நிற்போம்? ஜாக்கப் போல நம்ம செய்ய மாட்டோம். இந்த கடைசி கால மனவட்டி செய்ய மாட்டோம். ஏழு சபை காலத்துல நாங்க ஒருவேளை செய்திருக்கலாம். ஆனால் என்டையர் பிரைட் வந்து don't bow to the denomination system. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? We are prince. இங்க living prince crawling like a pauper. ஒரு பிச்சைக்காரனை போல வந்துடுங்க. பாத்தீங்களா? என்ன சொல்லுங்க? 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் கண்களை எடுத்து ஸ்திரீகளின் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன் தேவன் ஒரு அடியான் கருணின பிள்ளைகள். இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம்லாம் இருக்குது. இது யாரு? இதாவது கர்த்தர் எனக்கு அருளின பிள்ளைகள். ஹalleluya. உமது அடியானுக்கு அருளின தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். ஆங்கில பைபிள்ல God has graciously given thy servant. இங்க சொன்னா thy servant என்று சொல்றாங்க. யார் servant? ஜாக்கப் வந்து லார்டு அவன் servant. ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்க? தன்னை servant சொல்றான். பாத்தீங்களா? இன்னும் ஜாக்கப் நேச்சர் அவனுக்கு போகும். உமது அடியானுக்குன்னு ஆங்கில பைபிள்ல thy servant. God graciously given. கர்த்தர் வந்து இத கிருபையாக எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நல்லதான் சொல்றான். கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கார். மனைவி பிள்ளைகளை கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்? இத நமக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார். எல்லாமே God's grace. Hallelujah. சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், இது ஐஸ்வரியத்தை தந்திருக்கிறார். Hallelujah. எல்லாம் God's grace. God graciously given. ஆனா என்னன்னா மனுஷனுக்கு முன்னாக thy servant என்று சொல்றார். நம்ம God's servant. Hallelujah. மனுஷனுடைய வேலைக்காரங்க. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களை ஃபீட் பண்ணுகிறேன். ஆனா உங்களுக்கு நான் servant கிடையாது. நான் கர்த்தருக்கு தான் servant. அவர் சொல்லுறத நான் ஃபீட் பண்ணுவேன். உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், உங்களை ஃபீட் பண்றேன், உங்களுக்காக நான் செஞ்சாலும் I am servant to Jesus Christ. I am not a servant to man. Hallelujah. இவன் போயிட்டு ஏசாட்ட போயிட்டு நான் servant என்று சொல்லுகிறேன். இப்படி எல்லாருமே அவன் வணங்குறது மட்டுமல்ல, பைபிள்ல என்ன போட்டிருக்கா? அவனுடைய பணிவிடைக்காரிகள் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவர் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். இதோ பணிவிடைக்காரிகள் அவன் முதல்ல வணங்குகிறான். இரண்டாவது பணிவிடைக்காரிகளும் அவருடைய பிள்ளைகள் பில்காட் அண்ட் சிக்பால் வந்து அவருடைய பிள்ளைகள் வணங்குகிறார்கள். இந்த லேயாளும் அவருடைய 6 பிள்ளைகளும் வந்து வணங்குகிறார்கள். தீவிரமாக எல்லாரும் யோசேப்பும் அந்த ராகேலும் வந்து வணங்குகிறார்கள். முதல்ல பாஸ்டர் அங்க அடி பண்ணுகிறார், பின்பு அந்த சபையார் எல்லாம் அடி பண்ணுகிறார். பாஸ்டரும் அந்த சபையும் இது என்றால் சாபத்துக்கு அடி பண்ணுகிறது. எப்படி பாத்தீங்களா? The whole family bowed before Isa. The pastor and the whole church bowed to the image. நிர்கதியின் சொரூபத்துக்கு பாஸ்டரும் அந்த சபையும் ரெண்டுமே they bowed themselves. எல்லாம் அடிமைப்பட்டு போய்விட்டார். Hallelujah. And a real bride அடிமைப்பட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? We are prince. நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் ஆகிக்கிறோம். இயேசுவோடு ஆளுகை செய்வோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம மனுஷன் கால விட மாட்டோம். அங்கே ஜாக்கப்பும் அவனுடைய ஹோல் ஃபேமிலியும் பாஸ்டரும் அந்த சபையும் மிருகத்தின் சொரூபத்துக்கு அடிபடுகிறார். எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. அவன் இஸ்ரேல் என்று வெளிப்படுத்தல. அது மாத்திரமல்ல, அவன் வந்து தன்னை சேர்த்து சொல்லிட்டு அவனை எஜமானா மாற்றான். அவன் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். இதோ பெரிய மந்தை வந்துச்சு. 5500 கேட்டல்ஸ் ஃபாக்ஸ் வந்து 5500 அனுப்பியிருக்கிறான். 5500 550 அனுப்பியிருக்கிறான். கிட்டத்தட்ட $1,00,000 நான் கடந்த வாரம் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய மந்தையை நீ அனுப்பியிருக்கிறீங்க, அது என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறான். வேலைக்காரங்க சொல்றாங்க, நம்முடைய அடியான் யாக்கோபு வந்து இதை உனக்கு பிரசண்டா கொடுத்துருக்காரு, கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஆனாலும் அவன் வாயிலிருந்து கேட்கணுமே. வேலைக்காரங்க சொன்னா போதுமா? அவன் வாயிலிருந்து அது எல்லாம் என்னத்துக்கு கேட்கும் பொழுது உங்களுடைய கண்களில் தயவு கிடைப்பதற்காக இதை இருந்தால் என்னுடைய ஆண்டவனுடைய கண்களில் பைபிள் என்ன ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம். These all to find grace in the sight of my Lord. My Lord. என்னுடைய எஜமான் யார்? இவன் தான் எஜமான். அவன் வந்து சேர்ந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இவன் என்ன சொன்னா? கர்த்தர் சொன்ன மாதிரி சொல்லாம இவனுடைய ஸ்கீமிங் மெத்தட்
இவனுடைய ஏமாற்று வேலை. Subland, reflecting the character of Jacob. My Lord, உங்களுடைய கண்கள் தயவு, ஆண்டவருடைய கண் தயவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுக்கிற இந்த வெகுமதி என்று சொல்லுகிறார். He still proved his own nature. தன்னுடைய பழைய சுபாவத்தை இப்பொழுதும் அவன் இருக்குதுன்னு காமிக்கிறார். அவனுடைய சொந்த வாயிலிருந்தே அவன் ஏசா கேட்கிறான், சொல்லும் பொழுது மை லார்ட் என்று சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், நீதான் அவனுக்கு லார்டு, அவன் உனக்கு சேர்வன். ஆனா இவன் என்ன சொல்றான், நீர் எனக்கு லார்டு, நான் சேர்வன். எது உண்மை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்ல வேண்டும். நீங்க எலைச்சுன்னா நம்ம எலைச்சு ஆண்டவரை பார்த்து நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நீ என்னுடைய பிரைட் என்று சொல்லும்போது நம்ம அதுதான் சொல்லணுமே ஒழிய நம்ம பாவிக்கு சொல்ல வேண்டிய நேரம். ஆதியாகமம் 27:29 வாசிக்கலாம். ஜனங்களுடைய சேவிக்கவும் ஜாதிகளுடைய வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகளுடைய வணங்குவார்கள். உன் தாயின் பிள்ளை, தாய்க்கு கூட ஒரே ஒருத்தன் தான் காரணம் இருக்கலாம். தாயின் பிள்ளை யாரு? ஏசாதான் உன்னை வணங்கணும். நீ போய் அவனை வணங்க கூடாது. இவன் போய் வணங்குறான். அவன் நீ அவருக்கு எஜமானாய் இருப்பாய், அவன் உனக்கு பணிவிடைக்காரனாய் இருப்பான். எல்லாத்தையும் தப்பா மாத்தி விட்டுட்டாங்க. ஏனென்றால் அவன் எதுக்காக சொல்றான்? ஸ்கீமிங், அவனை வஞ்சிப்பதற்காக, அவன் தயவு பெறுவதற்காக இவ்விதமான ஸ்கீமிங் மெத்தட் அவன் பண்ணுகிறான். Lord over thy brother, mother son bow down to thee. உன்னுடைய தாயின் பிள்ளைகள் உனக்கு வணங்குவார்கள். இவன் போய் வணங்குறான். 7 நிமிஷம் தரமட்டம் இருந்து வணங்குறான். அப்பொழுது ஏசா சொல்லுகிறான், எனக்கு போதுமானது இருக்குது, அது ஒன்னையே வச்சுக்க, பிரசன்ட் உனக்கு வச்சுக்க. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, எனக்கும் போதுமானது இருக்குது, அது உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறான். 2 பேருக்குமே போதுமானது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாவுக்கும் போதுமானது இருக்கிறது, இத யாக்கோபுக்கும் போதுமானது இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கும் போதுமான பண வசதி இருக்கிறது, போதுமான ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஏசாவுக்கும் அவனுக்கு இருக்கிறது. ரோமாபுரியிலே நிறைய செல்வம் இருக்கிறது, இஸ்ரவேல்லையும் எல்லாமே இருக்கு. ஷேர் மார்க்கெட்டு, பாண்ட்ஸ் இருக்குது, அவனுக்கு கோல்டு இருக்குது. ஒரு நாள் அறிஞ்சால் ரோமாபுரி யூதர்களை வஞ்சித்து உடன்படிக்கை பண்ணி அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை கொண்டு வரணும் சொல்லியிருக்கிறார். 2 பேரும் ஒருவரை சந்திக்கணும். இஸ்ரேல் அண்ட் ரோம் 2மே செல்வாக்காரனாக இருக்கு. அதே போல நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எதிரே ஆசீர்வதித்திருக்கிறார். we have enough, எனக்கு நமக்கு போதுமானது இருக்கிறது, அவனுக்கும் எனக்கு போதுமானது இருக்கிறது. ஆனா டிஃபரண்ட் enough, அங்க வித்தியாசமான போதுமானது. ஹல்லேலூயா. நமக்கு இயேசு போதுமே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை போதுமே. ஹல்லேலூயா. அவங்களுக்கு உலக ஐஸ்வர்யம் போதுமானது இருக்கிறது, நமக்கு அதை விட மேலான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜேக்கப்க்கு அடாப்ஷன் இருக்கிறது, ஜேக்கப்க்கு நீ பேத் இருக்கிறது. இதில் ஜேக்கப்க்கு என்ன என்றால் அனாயிண்டிங் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். தமக்குள்ளாக அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாவுக்கு அந்த இடம் இல்லை. உலகமா அதுக்கு இடம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கிறது, போதுமான வருமானம் இருக்கிறது, நல்ல சுகம் இருக்கிறது. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அதை விட அதிகமாய் தந்திருக்கிறார். Hallelujah. God gives me the revelation of Jesus Christ, the rapturing faith. Hallelujah. எத்தனை விசுவாசம்? எனக்கு பாதிக்கும் பொழுது இவன் என்ன செய்யணும்? பாலிடிக்ஸ் பிஹேவ் பண்றான். ஸ்கீமிங், பாலிடிக்ஸ் இன் தி சர்ச். சபையிலே பாலிடிக்ஸ். ஒரு சபை பிரிஞ்சு போயிருக்கிறது. ஒருத்தர் பாஸ்டரா வச்சு, பினாமி பாஸ்டரா வச்சு, இன்னொருத்தர் மறைவா இருந்து செயல்படுகிறார். பிரச்சனை நடக்கிறது. மெசேஜ் சர்க்கிள்ல பாலிடிக்ஸ் இருக்கிறது. டீக்கன்ஸ் ஏற்படுத்தி பாலிடிக்ஸ் வச்சு இவர் எப்போ பிரசம் பண்ணுவார்? அவர் பேருக்கு பாஸ்டர். ஏன்னா அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க 60 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை பாஸ்டர் ஆகிடுச்சு. இன்னால இருந்து இவர் ஆடி பேக் சீட்ல இருந்து டிரைவ் பண்ணுறார். பாருங்க, அது ஒரு பாலிடிக்ஸ் இன் தி சர்ச். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத பாஸ்டர் இல்லைன்னா அங்க பாலிடிக்ஸ் தான் இருக்கு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ்டர் இருந்தா அந்த சபையில பாலிடிக்ஸ் இருக்காது. தேவனால் தெரிந்து கொள்ளாம தாங்களே பாஸ்டரா மாறினார்
அதாவது ஓட்டு போட்டு பாஸ்டர் ஆனால் அங்க கண்டிப்பா பாலிடிக்ஸ் இருக்கு. அவங்கள ஜாக்கிரதையா பாலிடிக்ஸ் பிளே பண்றான். இதோ என்ன செஞ்சான், ஏசாவை வஞ்சிக்கும்படியாக பாலிடிக்ஸ் அவன் பேசுறான். இன்னைக்கு சபையில பாலிடிக்ஸ் இருக்கிறது. காரணம் அந்த பாஸ்டர் தேவனால் அழைக்கப்படாதனாலே அவர் பாலிடிக்ஸ் மூலமாக இந்த சபையை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் என்றால், உண்மையான பசுத்தாவி பெற்ற மனுஷன் இப்ப ஏசாவை சந்தித்தால் என்ன சொல்லியிருப்பான் என்றால், 2 காரியத்தை சொல்லியிருப்பான். உண்மையாகவே பசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தால் ஏசாவை சந்திக்கும் பொழுது, நான் உண்மை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிச்சேன், அந்த கூட குடிச்சு அந்த சேஷபுத்திர பார்த்து வாங்கிச்சேன், தகப்பனத்துல ஏசா போல வேஷம் போட்டு போய் தகப்பனு, அதனால உங்களுக்கு எனக்கு என் மேல மனசாவை இருக்கிறது, அதை தயவு செய்து மன்னிச்சிருக்க அப்படின்னு நல்ல சான்ஸ் அவன் அன்பாவா சொல்ல மன்னிப்பு கேட்டுட்டான். பாருங்க, அவன் பாலிடிக்ஸ் பிளே பண்றான். இப்படி தலையில விழுந்து விழுந்து பிரசன்டேஷன் அனுப்பி அதான் பாலிடிக்ஸ். பாஸ்டரை எப்படி பிரியப்படுத்தலாம், அவங்களை எப்படி பிரியப்படுத்தலாம், அதுக்கு என்ன செய்யலாம், தப்ப ஒத்துக்க தப்ப அறிக்கை செய்ய. பாஸ்டர் முழுவதும் நான் அப்படி பண்ணிட்டேன், நான் செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கு, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி சொல்றது பசுத்தாய் பெற்றது. அதை விட்டுட்டு அதை மாதிரி வேற மாதிரி மெத்தடுல இதை வரும்பொழுது பாலிடிக்ஸ். நல்ல தப்ப அறிக்கை பண்ண வேண்டிய நேரம் ஏசா அன்போடு வரும்பொழுது, அண்ணன் நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், அதனால உங்களுக்கு எனக்கு பிரிவினை வந்துச்சு, இப்போ என்ன செஞ்சார், அதெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இதை முடிஞ்சு போச்சு, காரியம் செட்டில் ஆயிருக்கும். அது பாலிடிக்ஸ் கிடையாது. அவன் நம்ம மன்னிப்பை குறிச்சு பேசலாம், ஆனா மன்னிப்பை இருந்தால் மற்றவங்க மன்னிப்பு நம்மகிட்ட கேட்கலாம் எதிர்பார்க்கலாம், நம்மளும் சில காலத்துல மன்னிப்பு கேட்கணும். God has given us the ability to ask forgiveness. மற்றவங்களை நம்ம அப்படி இப்படிங்கலாம், நம்ம தவறுல மன்னிப்பு கேட்கிறோமா? பாருங்க, அப்படி செய்யலாம். அது பாலிடிக்ஸ், வேற மாதிரி மெத்தட். இதை பேட் விஷயம் தலையில ஏன் விடணும், அது பாலிடிக்ஸ். ஏன் பிரசன்டேஷன் அனுப்பணும், அது பாலிடிக்ஸ். ஆனா நேரம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு மன்னிப்பு கேட்டா அது மாத்திரம் அல்ல, இதை கர்த்தர் என்ன நேரத்தை சந்திச்சார். ஒரு விட்னஸ் கொடுத்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை குறிச்சு. நேற்று கர்த்தருடைய தூதனாக அவரை சந்தித்தேன், ராத்திரி முழுவதும் போராடினேன், கர்த்தர் என்னை மாத்திட்டார், இந்த ஓல் நேச்சர்லாம் எடுத்து போட்டுட்டார், நான் மறுபடியும் கலந்துட்டேன். எத்தனை பேர் சொல்றேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த மனைவி பிள்ளைகள். அதே போல மற்றவங்க நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம் என்றால், இதான் என்ன செஞ்சார் என்றால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு சாப்பிட்டு மக்களை சந்திக்கும் பொழுது, உங்க சொந்தக்காரங்களை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் எங்களை நல்ல வசதியா வச்சிருக்கிறார், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, கர்த்தர் கிருபையா நடத்துறார். கர்த்தர் இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், சொல்லுவீங்களா? அவர் பேர் வில்லியம் பேரியன் தம்பேன். ஹalleluya. அதை சொல்லணும். நான் நேற்று கர்த்தருடைய தூதனானவரை சந்தித்தேன். ஹalleluya. அதை சொல்லல, விட்னஸ் பண்ணல, கன்வர்சிங் பண்ணல, இஸ் பிளேயிங் பாலிடிக்ஸ். அதான் நாம அப்படி செய்ய மாட்டோம். ஹalleluya. இத பசுதாய் பெற்ற நம்ம விதமாய் செய்ய மாட்டோம். ஹalleluya. He is not acting like a prince. அவன் ஒரு பிரின்ஸ் மாதிரி நடக்கல. He is acting like a pauper. பிச்சைக்காரனை போல நடக்கிறான், servant நடக்கிறான், scheming. He is playing politics. கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. We see in the east the appearance of the gifts or present is a sign of friendship. அதாவது வெகுமானத்தை அனுப்பும் பொழுது, அந்த வெகுமானத்தை ஒருத்தருக்கு அனுப்பும் பொழுது, அந்த வெகுமானத்தை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், பிரசன்ட்டை ஏற்றுக்கொண்டார்கள், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டார், சைன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க அப்படி சொல்றாங்க, இந்த பிரசன்ட் எதுக்காக அனுப்பியிருக்கிறார், உங்களுடைய கண்களில் எனக்கு தைரியம் கிடைக்க முடியாது. அவன் சொல்றான், காடு லெவல் கொண்டு போயிட்டான், உங்களுடைய முகத்தை பார்த்தது கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது, தேவனை முகமுகமாய் பார்த்துக்கணும். நேற்று தானே தேவனை முகமுகமா பார்த்திருக்கிறா, இன்னைக்கு எப்படி ஏசா உனக்கு காடாவா? நமக்கு ஜீசஸ் தான் காட். ஹalleluya. மனுஷன் காட் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் கால்ல உள்ளத போய் விழுறாங்க, அரசியல்வாதி கால்ல போய் விழுறாங்க. நமக்கு ஜீசஸ் இஸ் காட். ஹalleluya. நேத்து நீ முகமுகமா பார்த்தால அதை சொல்ல வேண்டியதானே, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு முகமுகமா கடவுளை பார்த்த மாதிரி, தேவனை பார்த்த மாதிரி இருக்குது. பிளேயிங் பாலிடிக்ஸ், சீட்டிங் அண்ட் ஸ்கீமிங். பாத்தீங்களா,
இதோ அவன் பேர மாற்றினான், அந்த ஒரு விட்னஸ் கொடுக்கல, கர்த்தரை குறித்து விட்னஸ் கொடுக்கல, தன்னுடைய குறைய அறிக்கை செய்யாதபடி இருக்கும் பொழுது அதுதான் பாலிடிக்ஸ். இன்னைக்கு உலக மக்கள்கிட்ட அநேக பாலிடிக்ஸ் இருக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா. இப்பொழுது வெகுமானத்தை கொடுக்கும் பொழுது வெகுமானத்தை ஏற்றுக்கொண்டால் ஃப்ரெண்ட்ஷிப், அதனால நீ கண்டிப்பா அந்த வச்சுக்கணும். எனக்கும் இருக்கும் உனக்கும் போதுமானது இருக்குது. ஆனா இது எதுக்காக கொடுக்குறேன்னா இட் இஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வெகுமானத்தை அனுப்பும் பொழுது அவர் திருப்பி அனுப்பி விட்டால் என்ன அர்த்தம் என்றால் அவரை இன்சல்ட் பண்ண மாதிரி அர்த்தம், அவமானப்படுத்துற மாதிரி அர்த்தம். ஆனால் ஒரு நமக்கு மேல இருக்கிறவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மேல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். சைன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஹல்லேலூயா. சைன் ஆஃப் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பெரிய கிஃப்ட் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம்? God has given the greatest gift. Hallelujah. என்ன gift அது? The gift of Holy Spirit. Hallelujah. அப்போஸ்தலர் 2:38. பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தர் நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார், வெகுமானம் அனுப்பியிருக்கிறார். நாம் அந்த வெகுமானத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசுவோடு நம்ம சிநேகிதர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாம் அந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளறோம்னா அவரை அவமானப்படுத்துகிறோம். என்ன சொல்றோம்? நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். Ye shall receive the gift of the Holy Ghost. ஆமென். அது யாருக்கு? உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைத்த தூரத்தில் உள்ள யாவருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு வழிதான். அந்த கிஃப்டை பெறுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் பெறணும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த கிஃப்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நீங்க அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணும் பொழுது ஏசாவுக்கு யாக்கோபுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது? இது வரைக்கும் எனிமியா இருந்தாங்க, இப்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம பாவியா இருந்து தேவனுக்கு துரோகிகளா இருந்தோம், தேவனுக்கு பகைஞரா இருந்தோம். இப்பொழுது அந்த கிஃப்ட் அவர் கொடுத்த கிஃப்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. இயேசு நானும் அநேக வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றோம்? அவர் ஒருவரே நம்முடைய பிராண சிநேகிதர். அவரை போல நல்ல சிநேகிதர் யாரும் இல்லை. ஆபத்தில் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கடைசி மட்டும் நம்மை நடத்துகிறவர். அவர் என்னுடைய பிராண சிநேகிதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருக்கு உயிரான சிநேகிதராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கிஃப்டை நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். அன்று முதல் அவரும் நானும் ஃப்ரெண்டா இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார்? எபேசியர் 4:13. எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராக ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் கர்த்தருடைய கிஃப்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாஸ்டர் கொடுத்தாருன்னா அது ஒரு கிஃப்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க? நீங்க வந்து என்ன பாஸ்டரா ஏற்படுத்துறீங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுவீங்க. நீங்க ஒருவேளை இந்த சபைக்கு வந்தும் என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன பாஸ்டரா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனா வசனம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம். வசனம் யார் கேட்கறதுக்கும் தடை கிடையாது. நீங்க பாஸ்டரா ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் வசனம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தடை கிடையாது. ஆனா நீங்க பாஸ்டரா ஏற்றுக்கொண்டால் தான் நான் சொல்ற பிரசங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அவர் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஹல்லேலூயா. சிலர் தீர்க்கதரிசிகளா இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஹல்லேலூயா. அதே போல ஒரு பாஸ்டர் வார்த்தையை போஷித்து சபையை அவர் போஷித்து நடத்துறார் என்றால் இட்ஸ் a gift from God. ஹல்லேலூயா. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுக்கு சிநேகிதராக இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் ஸ்மோக்கிங்ல இருக்கிறாங்க, சிலர் குடியில இருக்கிறாங்க, சிலர் வந்து பலவிதமான பாவத்துல இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? கர்த்தர் கொடுத்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளாதனால. அந்த ஹோலி கிஃப்ட் கோஸ் அந்த கிஃப்ட், அந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை ஏற்றுக்கொள்ளாதனால இன்னைக்கு பாவத்துல ஜீவிக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளனால தேவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இது அதற்கு என்ன வாசிக்கிறேன் என்றால் 33 12 வாசிக்கிறோம். பின்பு அவர் நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன்
விழுந்தேன் என்றான். அவன் காலில் விழுந்துட்டான்ல, 7 நிமிஷம் காலில் விழுந்துட்டான். எல்லாருமே அவங்க ஹோல் ஃபேமிலியே காலில் விழுந்துட்டு மிருகத்தின் சுரூபத்துக்கு வணங்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்றான்னா, நான் லீட் பண்றேன். எங்க? சேயீர் மலை, ப்ராமிஸ் லேண்டுக்கு இல்ல, அவன் சேயீர் மலையில இருந்து வந்திருக்கிறான். நான் உன்னை நடத்துறேன், நான் உனக்கு முன்னே நான் புறப்பட்டு போவோம், நம்ம போகலாம், நான் உனக்கு முன்னே நடப்பேன், நான் உன்னை லீட் பண்ணுகிறேன். ஏசா யாரு? டினாமினேஷன், சாபன் எங்க வழி நடத்தும்? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வழி நடத்தும், WCC. சாபன ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகும்? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் கொண்டு போய் ஆன்டி கிரைஸ்டோட கூட தான் இணைக்கும். அதனால இப்ப ஜேக்கப் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவன் ஏசாவோடு இப்படி பாலிடிக்ஸ் பண்ணி ஒப்புரவாகும் பொழுது ஏசா என்ன சொல்றான்? தனக்கு அவன் பதவி கொடுத்துட்டான், லீடர்ஷிப் கொடுத்துட்டான், நான் உன்னை நடத்துறேன். எங்க? சேயீர் மலைக்கு. அவன் எங்க போகணும்? ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. அவன் இந்த பக்கம் நடத்துறான், அவனை WCCக்கு வழி நடத்துறான். இன்னைக்கு சோதனைகள் எல்லாம் எங்க தான் போகுது. ஹல்லேலூயா. அங்கேயும் தப்பிச்சிட்டான். என்ன தப்பிச்சிட்டான்னா, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, மலை பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆடு மாடுகள்லாம் ரொம்ப ஸ்பீடா நடத்தினா அதெல்லாம் செத்து போகும். பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைகள், அதெல்லாம் ரொம்ப வேகமா வர முடியாது. அதனால நீர் முன்னா போகும். நான் பிறகுதான் வர்றேன், மெதுவா வர்றேன். இப்படி இதுலயும் கூட ஜாக்கெட் தான் தந்திரமா தரிச்சிட்டான். This is not like prince talking. பிரின்ஸ் மாதிரி பேசல. அவன் எப்படி பேசுறான்? அவன் ஜாக்கெட் மாதிரி பேசுறான். அவன் என்ன சொல்லிக்கணும்? எனக்கு ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஈசா கிட்ட போகணும், நான் ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும், நான் பெத்தேலுக்கு போகணும். நான் அங்க வர முடியாது, WCCக்கு வர முடியாது, நான் நேச்சர்ல போகணும். எதுவுமே சொல்ல முடியும். சாப்பாடு கூப்பிடுது, நீங்க எங்கிட்ட சேர்ந்துருங்க, உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி தரும், எங்களோட அப்டேட்டட் ஆக. எப்பப்பா முடியாதுப்பா, அது WCC பா, அந்த நேச்சருக்கு போகணும், ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும். எதுவுமே சொல்ல முடியும். இதை இந்த இடத்துலையும் கூட அவன் சரியா சொல்லல, ஸ்கீமிங் பண்ணி கஷ்டம். என்ன ஜாகர் நேச்சர் போகும், கடைசியா போயிருமா போய். அது தொடர்ந்து நீங்க இப்ப 2 பசங்க கேட்கும். அவன் இப்பொழுது என்ன செய்யறான் என்றால், அவன் யாக்கோபு அவனை விட்டு போய்விட்டான், ஏசா போய்விட்டான். அவன் அப்படி சொன்ன ஏசா போயிட்டான். நீங்க ஏசாவோட ஒப்புரவாகி விட்டது, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டது. அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம்? 17 வாசிக்கிறோம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவனுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனால இந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இது யாக்கோபு என்றால் அவன் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனான். நீங்க உங்க பைபிள்ல இஸ்ரவேல் தேசத்தின் தேச படம் பாருங்க. இஸ்ரவேல் தேசத்து படத்தை பார்க்கும் பொழுது இங்கதான் யாப்போக்கு நதி இருக்கிறது, இங்கதான் பெனியல் இருக்கிறது. அவன் என்ன செய்யறான்னா சுக்கோத்துக்கு போறான். சுக்கோத்துக்கு அவன் போகிறான். அதை நின்று அவன் சீகேனுக்கு போகிறான். ஆப்போசிட் டைரக்ஷனா அவன் போறான். அவன் இங்க வரல, பெத்தேல் இங்கே இருக்கு, பெத்தேல் இங்கே இருக்குது. அவன் ஆப்போசிட் டைரக்ஷனா போறான். கர்த்தர் என்ன சொன்னார்? நீ பெத்தேலுக்கு போடு சொன்னார். 31:13 வாசிக்கிறான். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இடத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். God says, return to Bethel. I am the God of Bethel. நீ பெத்தேலுக்கு போ, நான் பெத்தேலின் தேவனாய் இருக்கிறேன். உனக்கு தரிசனமான பெத்தேலின் தேவன். பெத்தேல் என்றால் is the house of God. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்லல? I am the God of Sukkoth. நான் சுக்கோத்தின் தேவன் என்று சொல்லல. I am the God of Bethel. Hallelujah. Dwell at Bethel. நீ பெத்தேலிலே போன்னு சொன்னா அவன் சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி அங்கே சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு நேர அருகே சென்று அங்கே கூடாரம் போட்டான். 12 வாசிக்கலாம். யாக்கோபு பதானராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அவன் கூப்பிடா சேயீர் மலைக்கு வாங்கன்னா போகல, ரைட்டு தான், அது ரொம்ப சந்தோஷம் தான். அவங்க கூட WCCக்கு போகல, நம்ம சாதன மார்க்கமா போயிட்டு அங்க போய் விடல. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் நம்ம அப்டேட்டட் ஆகல, நல்லதுதான். ஆனா அவன் பெத்தேலுக்கு போகாம இப்படி எங்க போறான்? சுக்கோத்துக்கு போறான். அந்த மிஸ்டேக் பண்ணல, ஆனா இந்த மிஸ்டேக் பண்றான். கர்த்தர் சொன்னார், நீ பெத்தேலுக்கு போ, உனக்கு தரிசனமான பெத்தேலில் உனக்கு தரிசனமான கர்த்தர் நானே, நீ அங்க போய் எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் சொல்லும் பொழுது
அவன் வந்து என்ன சொல்றால் இந்த டைரக்ஷன் போறதுக்கு பதிலாக ஆப்போசிட் டைரக்ஷனா போறான். பெத்தேலில காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது. தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி போகிறான். தேவனுடைய சித்தம் என்ன? வாட் இஸ் தி will of God? Going to Bethel. Hallelujah. பெத்தேலுக்கு போவது தேவனுடைய சித்தம். இவன் தேவ சித்தத்துக்கு புறம்பாக அவன் ஒரு பிரயாணத்தை கொண்டு சுக்கோத் என்ற இடத்துல போய் கூடாரத்தை போட்டு அங்கே வந்து தங்குகிறான். இது செஞ்ச மாதிரி இருக்குன்னா லோத்து செஞ்ச மாதிரி தான். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சோதோமுக்கு நேரே கூடாரத்தை போட்டான்னு சொல்லப்படும். சோதோமை பார்க்கிற அது செழிப்பான இடமா இருக்கிறது. அது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கிறது. அந்த பட்டணம் ரொம்ப பெரிய பட்டணமா இருக்கிறது. பட்டணத்தோட பிசினஸ் பண்ணலாம். அந்த மாடுகளை வந்து புல்ல நம்ம மேய வந்து நம்ம பெரிய ரிச்சா மாறிடலாம். ஒரு அவன் தனக்குள்ள கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த நீர் வளர்ந்த பொழுது ஏதேனை போல இருக்குதுன்னு சொல்லி சோதோமுக்கு நேரே அவன் கூடாரத்தை போட்டான். இவன் சீகேமுக்கு நேராக கூடாரத்தை போடுறான். லோத்து செய்த அதே தவிர இவன் செய்தான். Lord go and pitch his tent towards Sodom. சோதோமுக்கு நேராக லோத்து கூடாரம் போட்டான். இவன் சீகேமுக்கு நேராக கூடாரத்தை போடுகிறான். His life is not worthy to gospel. அவனுடைய வாழ்க்கை அந்த சுவிசேஷத்துக்கு தகுதியானது அல்ல. Only Israel is a life worthy after the gospel. இஸ்ரவேல் தான் வந்து சுவிசேஷத்துக்கு தகுதியான வாழ்க்கை. உன் வாழ்க்கை கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு தகுதியாக இருக்கிறதா என்று பெண்ணான் செய்தியை கொடுக்கிறார். Your life worthy unto the gospel. இந்த நேரத்துக்கு செய்திக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? இவனுடைய வாழ்க்கையானது செய்திக்கு ஏற்றமல்ல. Go to Bethel என்றால் you go to Sukkot. இதில் சுக்கோத் என்ற இடத்துக்கு போகிறார். அதனால் ஆதியாகமம் 12:13 வாசிக்கும் பொழுது சோதோமுக்கு நேரே கூடாரத்தை போட்டது போல பிறகு சோதோமுக்குள்ளே போயிட்டான். முதல்ல பக்கத்துல போனால் பாதியில் இருக்கிறாங்க, போகக்கூடாது, கொஞ்சம் தேவ பயம் இருக்குது. அவிசுவாசியோட கொஞ்சம் அவிசுவாசியோட கேடுகட்ட அவிசுவாசி சொல்லுடைய நிலைமை அப்படி பரிதாபமாய். Jacob is now going on wrong direction again, denying what God has already told him to do. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறுதலிக்கிறான். Jacob is now going to Sukkot, which means booths. இது சுக்கோத் என்றால் அது கூடாரம் என்று அர்த்தம். கூடாரங்களை தனக்கு அந்த ஆடுகளுக்கு போடுகிறார். Name something that Jacob is fixing to going to do. அங்க என்ன செய்யறான் என்றால் அந்த சுக்கோத் என்ற இடத்துக்கு போயிட்டு அது மாத்திரமல்ல சீகேமுக்கு நேராக போய் அங்கே ஒரு ஆல்டரை ஏற்படுத்துகிறான். ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதுக்கு ஒரு பேர் விடுகிறான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு 20ஆம் வசனம், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். And he erected there an altar and called it El Elohe Israel என்று பெயர் வைத்தார். யோசிப்பாரு மனுஷன் பண்ற தவறு கவனிச்சுப்பாரு. நானும் அதே தவறை கவனிக்கிறேன்னு பாருங்க. இவன் பெத்தேலுக்கு போறதுக்கு அங்க ஒரு ஆர்மி இருந்து அவனை ஸ்டாப் பண்ணல. தீவிரவாதிகள் வராதபடி ஆர்மி இருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வராதபடி ஆர்மி நம்ம எல்லையில இருக்கு. அதே போல இவனை வந்து பெத்தேலுக்கு போறாரு ஏதாவது ஆர்மி இருக்கிறதா அல்லது அயல்நாட்டுக்கு போனா பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதாது, விசா கிடைக்கணும். இவருக்கு பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, விசாவும் இல்லை, யாருமே இங்க தடை பண்ணல, போக வேண்டியதானே. அதே போல கத்தோடைய அழைப்பிலிருந்து வார்த்தையை கேட்பது, பாசத்தை வந்து ஒப்பரவாது, பாசத்தை பேசுறது, இதான் கத்தோடைய பிள்ளையோட பேசுறது. என்ன தடை இருக்குது? என்ன பாஸ்போர்ட் தேவை? யாராவது என்ன தடை பண்றாங்களா? என்னது நமக்கு வந்து அந்த ஆப்போசிட்டா போறது, யாருக்கு மாறா பண்றது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏன் போறது? நல்லா தாழ்ந்து வந்து நல்லா அன்பா இருந்து நல்லா ஐக்கியமா இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதானே. கலகம் இல்லாத இருத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியதானே. ஏன் கள்ளத்தனமா ஆப்போசிட் டைரக்ஷனை ஏட்டிக்கு பூட்டி பண்றது? பாருங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சுபாவம். இந்த மனுஷனுக்கு என்னது, இவன் அப்படி போனதுனால கண்டிப்பா அதுக்கு வேண்டிய தண்டனை அவன் பெற்றுதான் ஆக வேண்டும். அதனுடைய கிரயத்தை அவன் செலுத்திதான் ஆக வேண்டும். This is after Jacob met the Lord in a more personal way. தேவனை தனிப்பட்ட விதமாக அவன் சந்தித்த பின்பு செய்கிறான். So Jacob is going to pay
what he has done against the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக அவன் செய்தபடினாலே அதற்கு வேண்டிய கிரயத்தை அவன் செலுத்தியே ஆகவே மோசம் போகார்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அழிப்பான். இதான் நித்திய ஜீவனுக்கு விதைக்கிறவன் நம் ஆவிக்கு விதைக்கிற நித்திய ஜீவனை இருப்பான், மாம்சத்துக்கு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7-8 ஆனா நம்ம தவறு செய்தால் உடனே ரிபெண்டன்ஸ் பண்ணணும். ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அறிக்கை பண்ணி நம்மளுடைய தவறான காரியங்களை சரி பண்ணி கொள்ளலாம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தி இருக்கிறது. ஆனா இவன் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணாம அவன் சுக்கோத்துக்கு அவன் போகிறான். அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய். அதுக்கு கர்த்தர் பார்க்கிறாரு, நீ அப்படி போறியா? நான் கொஞ்சம் பெத்தேலுக்கு போக சொன்னேன், நீ சுக்கோத்துக்கு போய் சீகருக்கு நேரா நீ கூடார போடுறா, லோத்து மாதிரி செய்யறா. லோத்து எப்படி அதனுடைய பலனை அறிவிச்சானோ, அவனுடைய வழியின் பலனை அவன் தலைமையில ஆண்டவர் சுமர பண்ணாரோ, அதே போல உன்னுடைய வழியின் பலனை உன் தலைமையில நான் சுமர பண்ண. எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பார். நமக்காக தான் எழுதி வச்சிருக்கு, கடைசி காலத்துல வாழ்றவங்க தான் எழுதி வச்சிருக்கு. He fell short of the glory of God. அவன் அந்த சீகேம் மக்கள் பக்கத்தில் போய் கூடாரம் போடுகிறார். அந்த பாவிகள் அவங்க கானானைட்ஸ், இதோ கானானியர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு கிடையாது. எப்படி வேணாலும் ஜீவிப்பாங்க. புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளை சாவோம். உலகத்தின் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has a provided way for us. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அவங்களுக்கு எந்த வழியும் கிடையாது, எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அந்த மாதிரி மக்கள் மத்தியில போயிட்டு அவங்க சோதம் மக்களை போல அதிக பாவிகளா இல்லாவிட்டாலும் அவங்க நம்முடைய சொந்த வழியில போறாங்க. 100 வெள்ளி காசு கொடுத்து ஒரு இடத்த வேற வாங்கிட்டான். இதை பரியல் கிரண்ட தான் அங்க ஆபிரகாம் வாங்கினான். இவன் கூடாரம் கொடுக்க 100 வெள்ளி காசு கொடுத்து ஒரு இடத்தையும் வாங்கி பக்கத்துல போய் செட்டில் ஆயிட்டான். 6 வருஷம் அங்க இருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, பெத்தேலுக்கு போன்னு சொன்னாரு. 6 வருஷம் போகாம டிலே பண்ணி அவன் சீகேனுக்கு எதிராக சுக்கோத்துல இருந்து சீகோனுக்கு போயிட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஏல்-எல்லோகே இஸ்ரேல் என்று பேரிட்டான். தன்னுடைய பேரை அங்கே இஸ்ரேலுக்கு வச்சிருக்கிறான். ஏல்-எல்லோகே என்று பேர் இருக்கிறான். ஏல்-எல்லோகே என்றால் the mighty God of Israel, இஸ்ரவேலின் வல்லமையுள்ள தேவன் என்று பலிபீடம் கட்டுகிறார். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுறது நல்லதா? நல்லதுதான். கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்வது நல்லதுதான், நல்லதுதான். ஆனால் it is not God's provided way. Hallelujah. நாங்க மெசேஜ் சேர்ச்சுக்கு போறோம், நல்லதுதான், it's good. நீ ஜாபத்துக்கு போல மெசேஜ் பிலீவருக்கு போறீங்க, நீ மெசேஜ் சேர்ச்சுக்கு போறீங்க, நீ மெசேஜை பிலீவ் பண்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது God's provided way. நீங்க சபையை சரியான சபையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? அது பிரைட் சர்ச்சா? அந்த பாஸ்டர் உங்களை ஃபீட் பண்ண முடியுமா? அது அங்கே காலிங் இருக்குதா, அனாயிண்டிங் இருக்குதா? அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலமா? கண்ட இடமெல்லாம் நீ தகன பலியை செலுத்தாரு. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய நாம விளங்கப்பட்ட ஸ்தானத்திலே போய் நீ அங்கே பலி செலுத்துவாயா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது அவருடைய நாம விளங்கப்பட்ட ஸ்தலம். இவனே பெயர் வச்சு கொடுக்கிறார். தன்னுடைய பெயரை சேர்த்து ஏல்-எல்லோகே இஸ்ரேல் என்று பேர். It's not God's providence. நீங்க அநேக விதமா தான் உங்களுக்கு ஏற்ற ஒரு சபையை தெரிந்து கொள்ளுது. நாங்கள் மெசேஜ்ல இருக்கிறோம். உங்க பாஸ்டர் இருக்காரு, வேற பாத்ரூம் செய்யற உலகம் இருக்குது. அவருக்கு ஏதாவது காலிங் இருக்கா, ஏதாவது நன்றிங் இருக்கா, போட்டு தெரிந்து கொள்றாங்க. மனுஷனால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. எப்படி அது பலிபீடம் கட்டின ரைட் தான். It's not God's provided way. It's not God's provided place. This is not God choosing, but it is not God's provided place of worship. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அல்ல. It is not the house of God. Bethel is the house of God. இது house of God இல்ல. அவனுடைய கான்சியன்ஸ் மனசாட்சிப்படி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சாபத்துக்கு போகக்கூடாது, ரைட்டு. ஆனாலும் கூட அந்த ஏல்-எல்லோகே இஸ்ரேல் இருக்குது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அல்ல. ஹல்லேலூயா. அது எங்க இருக்கிறது? சீகேம் பக்கத்துல இருக்கு. அது நீ பெத்தேலுக்கு போகணும். ஹல்லேலூயா. இங்கே கவனிச்சு பார்க்கும்போது he is offering God in the form of real worship. ஒரு ஆராதனை, உண்மையான ஆராதனை எப்படி செய்யறான்? ஆனாலும் அவனுடைய ஆராதனை வீணான ஆராதனை. பெத்தேல் ஆராதனை செய்தா ரியல் worship.
இங்க உங்க ஆண்டவருக்கு ஆராதனை தான் செய்யறான், பலி செலுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்யறான். அது வீணான ஆராதனை, கர்த்தருக்கு ஆராதனை அங்கேயே இருக்கு. என்னன்னா அங்க சூப்பர் நேச்சுரல் அப்பியரன்ஸ் இல்லை, அங்க பில்லர் ஆஃப் ஃபயர் இல்லை, அங்க கர்த்தருடைய நாமம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பலி செலுத்தும் பொழுது, ஆபேல் பலி செலுத்தும் பொழுது சூப்பர் நேச்சுரல் ஃபயர் அங்க வந்தது. இது ஆசரிப்பு கூடாரத்திலே அங்க பலி செலுத்தும் பொழுது மகிமை கூடாரத்தை நிரப்பி விட்டது. சோலோமன் பலி செலுத்தும் பொழுது மகிமை அங்க வந்தது. இத இங்க வந்து நோ விண்டிகேஷன், no holy spirit, no parental appearance of the pillar of fire, no supernatural vindication. ஆனால் அவன் ஆராதனை செய்கிறான். அதே மாதிரி நிறைய சபைகள் அதை யாக்கோபு செய்த மாதிரி செய்கிறாங்க. No presence of God on that altar. அந்த ஆல்டர்னால தேவனுடைய பிரசன்னம் இல்லை. It is a place of Jacob own choosing. அது வந்து ஜாக்கபுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதல். God never put his name there. தேவன் தம்முடைய நாமத்தை அங்க வைக்கவில்லை. நாம என்னது அவருடைய வார்த்தை. ரெவலேஷன் அங்க இல்லை. உபாகமம் 16:2 வாசிக்கலாம். உபாகமம் 16:2. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகி ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளும்படி ஸ்தானத்திலே கர்த்தர் ஒரு இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு அந்த இடம் தெரியல. அது ஜெருசலேமுக்கு பிறகு அவர் தாவீதுக்கு தான் வெளிப்படுத்தார். அந்த இடம் நிறைய ரொம்ப காலமா தெரியல. ஒரு இடம் இருக்கிறது. தேவன் இயேசுவில் தம்முடைய நாமத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஆராதனை ஸ்தலமா இருக்கிறார் என்று என்ன சொல்கிறார். இது அவருடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கிறது. நீ அங்க போ, கண்ட இடமெல்லாம் நீ ஸ்தானம் படிச்சிருக்க. 12:13-14 வாசிக்கலாம். அதே உபாகமம் 12:13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபலிகளை இடாதபடி. கண்ட இடம் இல்ல, கண்ட இடத்துல செய்யலாம். அதே போல அங்கங்க சர்ச், அங்கங்க அவங்க வீட்டுல சர்ச், அங்கங்க சர்ச், அங்கங்க சர்ச். கண்ட இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் விளங்க தெரிந்து கொள்ளுகிறார். சாத்துக்கு போங்க, ஆர்வம் ஆசாரியில் இருக்கிறாங்க, அங்க போ. ஹல்லேலூயா. Go to Bethel. I am the God of Bethel என்று சொல்லப்படுது. இவன் என்ன சொல்றான்? Go to Sagat. There was no vindication. The presence of God is not there. அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இல்ல, pillar of fire இல்ல. இவன் சின்சியரா தான் ஆராதனை செய்றான். போற மக்கள் சின்சியரா ஆராதனை, ஆனா God's presence இல்ல. No vindication. ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் அது அல்ல. It's not God's providence. Hallelujah. பாருங்க என்ன சொல்றாரு, நீ இப்படி செய்ததுனால நீ அதனுடைய கண்டிப்பா pay the price, நீ அதனுடைய கிரயத்தை செலுத்தி ஆகணும். கர்த்தர் பார்த்தாரு, நான் சொல்ற இடத்துக்கு போக நீ ஆப்போசிட் டைரக்ஷனா போறியா? இந்த டைரக்ஷன் போகல, பெத்தேல நோக்கி போகாம நீ ஆப்போசிட் டைரக்ஷனா போறா. நீ வந்து உன்னைய நான் வந்து பெத்தேலுக்கு கொண்டு வர எனக்கு தெரியும். ஆனால் அந்த பெத்தேலுக்கு வரதுக்கு முன்னதாக நீ கிரயத்தை செலுத்தித்தான் ஆக வேண்டும். அதே போல நமக்கு அதனுடைய சித்தம் அவருடைய வார்த்தை சொல்லுவார். ரைட்டு தெரியுது, ஆனாலும் வேணுன்னே ஆப்போசிட்டா போனா ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு கொண்டால் உன்னை கொண்டு வருவார். யாக்கோபு எலைச்சு தெரிந்து கொண்டான், ஆனால் கிரயத்தை செலுத்தி ஆகவே. சாம்சன் pay the price. இது சாம்சன் was willing to pay the price என்று பிறகு சாம்சன் தவறு செய்து அவன் கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிருக்கு. அதே போல என்ன என்றால் இவனுக்கு கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிருக்கு. அங்க என்ன, நாங்க அங்க சூப்பர் நேச்சுரல் விண்டிகேஷனுக்கு இல்லை. அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் விக்கிரகத்தை வழிபட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து அவங்க கர்த்தரையும் வழிபடுறாங்க, எல்லோகே இஸ்ரேல் பலிபீடத்தை வழிபடுறாங்க, ஜாக்கப் வழிபடுறான். மனைவியும் பிள்ளைகளும் கூடாரத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த ஐடல் வச்சுக்க, ராகேல் வச்சிருக்கிற ஐடல் இன்னும் அதை எடுத்து போடல. ராகேல் ஐடல் வச்சிருக்கிறா. அதே சமயத்துல புருஷன் கூட சேர்ந்து கணவனோட சேர்ந்து எல்லோகே இஸ்ரேலையும் வழிபடு. பாத்தீங்களா, அது அப்படிதான் இருக்கும். தேவலாம் தெரிந்து கொள்ளப்படாத இடத்துக்கு போறவங்களுக்கு உலகமும் இருக்கும், அவங்களுக்கு வார்த்தையும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்துதான் அவங்க இருக்கும். நம்மகிட்ட உலகத்துக்கு ஆண்டவனை தீர்க்க. We are not of the world. Hallelujah. We are separated under the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம பெத்தேல்ல இருக்கிறோம். Hallelujah. ஆனால் எல்லோகில இருக்கவங்க உலகமும் இருக்கும், ஐடலும் இருக்கும், இது காட் இருக்கு. ஐடலையும் வர்ஷிப் பண்றாங்க. ராகேல் இன்னும் ஐடலை வச்சிருக்கிறார். அதுதான் அவங்களுடைய அடையாளம். இவங்க என்ன உலகத்துக்கு தாலி பேர் போட்டிருப்பாங்க, இதை மோதிரத்தை போட்டிருப்பாங்க, டிவியை போட்டிருப்பாங்க, சுடிதர் போட்டிருப்பாங்க. என்ன உலகமும் இருக்குது. இங்க போற சார் அப்படிதான். நீங்க எல்லோகே இஸ்ரேல் போறீங்க,
but we go to Bethel. Hallelujah. House of God. The presence of God is there. Hallelujah. We are separated from idols. Hallelujah. எதனை சொல்ல முடியும்? அவன் அப்படி போகாம விரோதமாய் போனனால அவன் கிரயத்தை செலுத்தி என்ன கிரயத்தை செலுத்தினாங்க இப்பொழுது பார்த்து முடிச்சிட போறோம். நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுமையா காத்து போடு. 34 வசனத்தை வாசிக்கிறேன். லேயா யாக்கோபு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். இதோ லேயா பெற்ற குமாரத்தி தீனா. Dina வந்து only one daughter, 11 brothers, 11 sons and one daughter. Leah பெற்ற அந்த குமாரத்தி. She was a young girl. She was a pretty girl. இளம் பெண், அழகான ஒரு பெண். அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்து, ஒரு ஆர்வம் இருந்து. ஏன்னா அந்த சீகேமுடைய பெண்களை பார்க்க, to see the woman of the city of Shechem. அந்த சீகேமுடைய பெண்களை பார்க்க வேண்டும். 6 வருஷம் அங்க சீகேம் பக்கத்துல இருக்கிறாங்க. அந்த சிட்டி அங்க இருக்கிறது. அந்த பெண்களை பார்க்கணும்னு ரொம்ப அவளுக்கு ஆசை. என்னதுக்காக ஆசைன்னா, Dina wanted to see the manner, customs and fashion of the women of the country. அவங்களுடைய மேனர்ஸ் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய ஃபேஷன் என்ன, அவங்களுடைய ஆர்னமெண்ட் என்ன, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் என்ன, இதெல்லாம் அவ ஆராய்ச்சி பண்ணணும். அதை பற்றி ஒரு கியூரியாசிட்டி அவளுக்கு இருக்கு. Dina is curious about the customs and manners and fashion of the women of the country. அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப ஆசை. உலகத்தில் மக்கள் அவங்க எப்படி பண்டிகை கொண்டாடுறாங்க, இந்து ஃபெஸ்டிவல் நிற்பாங்க. நான் எனக்கா இருக்கிறேங்க, நான் அங்கேயே இருக்கிறேன், நான் அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தேன். நாங்க கும்பிடல, நாங்க பார்த்தேன், அதை பார்க்க போறேன். அப்படிதான் இவளுக்கு இருந்துச்சு. அவங்கள பார்க்கணும். அப்போ இந்த ஜோகம் ஜோனதான் இந்த ஹிஸ்டாரியன் என்ன சொல்லுகிறார் என்றால், to learn them, அவங்கள என்ன அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். To see their habit and dress and how they ornamented themselves. அவங்க எப்படி ஜுவல்ஸ்லாம் போடுறாங்க, எந்த ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய ஜுவல்ஸ் என்ன வடிவத்தில் இருக்கிறது, நாங்களாம் அதெல்லாம் பார்க்கணும். நீ ஜுவல்ஸ் போடாத பண்ணு, யூ ஆர் a message girl, நீ மெசேஜில் இருக்க பண்ணு. அது எதுக்கு அவங்க ஜுவல்ஸ் போடுறத போய் பார்க்க போறா? அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் ஏன் உனக்கு அந்த கியூரியாசிட்டி அங்கே இருக்கிறது? உனக்கு ஏன் அதுல ஆர்வம் இருக்கிறது? எல்லாம் அவங்க அப்பா செய்த தப்பு. அவர் பெத்தேலுக்கு போகாம இங்க கொண்டு வச்சாரு, ராங் நெய்பர் பக்கத்துல கொண்டு வச்சாரு. அவர் பண்ண தப்பு, அதுக்கு அவருக்கு இறையத்தை செலுத்தி ஆக வேண்டியது. ஜோசப் என்ன சொல்ற, ஜோசிபஸ் என்ற சரித்திரக்காரர் சொல்லுகிறார். நான் ஜோசிபஸ் ஜூவிஷ் ஹிஸ்டாரியன், மிக பெரிய ஹிஸ்டாரியன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இட் வாஸ் a festival day at Shechem. அது வந்து பண்டிகை நாள் இன்னைக்கு அவன் போனான். Young men of the country round about might come thither on that occasion. அந்த நாட்டில் பல சுற்றுப்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த பண்டிகைக்கு வருவாங்க. அதே போல இவனும் பேர் இருக்கிறார். Dressed in the best clothes, நல்ல ட்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறார். Dina a good opportunity of seeing and observing their fashion, which diversion of season and source to be. Alone to Dina. அது அவங்களுடைய கவர்ச்சித்தது, வசீகரம் பண்ணியது. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் இவளுக்கு வசீகரமாக இருக்கு. அவங்க ஃபெஸ்டிவல் டேல போனா நல்லா வந்து எல்லாத்தையும் அனுப்பிக்கிடலாம், அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு லேயாஸ் டென்ட்டை விட்டு, தாயின் கூடாரத்தை விட்டு அவள் சீகேனுக்கு போனார். 7 எல்லோகின்னு ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவங்க போற சபை 7 எல்லோகி. அவங்க 7 எல்லோகி சர்ச்சுக்கு போறாங்க. பெத்தேல் சர்ச்சுக்கு போல 7 எல்லோகி போறாங்க. அங்க பெண்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது பெத்தேல் சர்ச்சில் அவங்களுக்கு அவங்க 7 எல்லோகி. they won't just go to Bethel, the house of God, the real glory of God. தேவனுடைய மகிமை பெத்தேலில் இருக்கிறது. அந்த 7 எல்லோகியில் ஆராதனை செய்யற ஒரு பெண், மெசேஜ் கேர்ள். அந்த மெசேஜ் கேர்ள் வந்து இத ஹிந்து ஃபெஸ்டிவலுக்கு போறா, அஞ்ஞான ஃபெஸ்டிவல் போய் அந்த பெண்களை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டும், அவங்கள ஸ்டடி பண்ண வேண்டும், அவங்களுடைய கஸ்டம்ஸ் ஹேபிட்ஸ் இருக்கணும், அவங்களோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு வந்து அவங்களோட கூட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டும் என்று அவள் போகிறாள். பாத்தீங்களா, லேயாளுடைய டென்ட்டை விட்டு, தாயின் கூடாரத்தை விட்டு போகும்போது
என்ன வாசிக்கிறோம் என்றால் அதை வாசிக்க கூட எனக்கு மனசு இல்லை. இது அமிதமாக எங்க பைபிள்ல எழுதியிருக்கிறது. இது என்றால் அங்க என்ன வாசிக்கிறோம், அவன் அமிதமாக போகும் பொழுது அந்த அங்க சீகேம் என்ற ஒருத்தன் இருக்கிறார். அந்த சீகேம் என்ன சென்றால் ஆங்கில பைபிள்ல அதனுடைய விஷன் வந்து கிளியரா எழுதியிருக்கு. The son of Hamor, the Hivite, prince of the country, saw her, he took her and lay with her and defiled her. சர்வமாதி அவளை இது போல நடக்கும். அவன் saw her, took her, lay with her and defiled her. All the stage anyway. சர்வமாதி அவளை இது போல இது அவள் வஞ்சிக்கப்பட்டாள். இதெல்லாம் என்ன காரணம்? All because of Jacob the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய யாக்கோபு did not do what God told him to do. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செய்யாதனாலே, பெத்தேலுக்கு போகாதனாலே அந்த வேணாது. ஆனால் அந்த சாப்டர் நீங்க வாசி பாருங்க, 34 அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க, 31 வசனம் இருக்குது. அந்த 31 வசனத்துல ஒரு இடத்துலயாவது கர்த்தர் வேறங்க வார்த்தையே கேட்கும். ஏன்னா செய்த பாவம் கூட பெரிய பாவமா, என்னால ஆண்டவர் தன்னுடைய பேரங்க வந்து அனுமதிக்கிறது. The wisdom of God and the character of God display on this chapter. இதோ அந்த சாப்டர்ல தேவன் கர்த்தருங்க ஒரு வேர்டு கூட இல்லை. 31 வசனத்துல ஒரு இடத்துல கூட இல்லை. ஆண்டவர் தன்னுடைய பேரங்க அனுமதிக்கிறார். ஏனென்றால் தீனானுடைய பாவம் அதிகமாக இருந்தது. அவள் வஞ்சிக்கப்பட்டாள். சர்ப்பத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல வஞ்சிக்கப்பட்டாள். ஆண்டவர் அதை விட்டுட்டார். அபிமெலேக்கு சாராள் வந்து ஆபிரகாம் வந்து பெலிஸ்த தேசத்துக்கு போனான். அபிமெலேக்கு சாராளை எடுத்துக்கொண்டான். ஆனால் சாராளை தொட கர்த்தர் அனுமதிக்கிறது. ஹல்லேலூயா. அவளை தொட்டா நீ செத்தாய் என்று சொல்லுகிறார். ஆனா இங்க வந்து தீனா வந்து எதிர்த்தால் லேயாளுடைய கூடாது தாய் கூடாரத்தை விட்டு அவள் சீகேமுக்கு போகும் பொழுது, பண்டிகை நாளில் போகும் பொழுது அங்கே சீகேம் வந்து அவளை பார்த்தா, இது அவளை எடுத்துக்கொண்டா தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனா அவளை தீட்டுப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. Defiled her, lied with her, lay with her and defiled her. அவங்க என்ன பாருங்க எவ்விதமாக நடந்துருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக போனா, ஆப்போசிட் டைரக்ஷனா போனா விளைவு அதுதான். அப்படி விளைவு வந்த பிறகு அவன் திருப்பி பெற்றதுக்கு அடுத்த அதிகாரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வந்து இந்த இடத்த விட்டே போறதை பார்க்கிறோம். அந்த விளைவு வந்துதான் போடுமா, உடனே அவன் சுருக்கவும். நல்ல வார்த்தைக்கு அடிபட்டு தான் கீழ்படியணுமா, அடிபடாம கீழ்படுகிறது. ஆனால் என்ன செய்தால் அவ வந்து என்ன செய்தான் என்றால் சீகேமுடைய வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு மேரேஜ் அலைன்ஸ் பேச வருகிறார். இப்பொழுது நம்முடைய குமாரத்தியை இழந்து போனார்கள். குமாரத்தி எங்கே இருக்கிறார்? சீகேம் இருக்கிறார். நம்ம சர்ச்சில் எத்தனை குமாரத்திகள் போயிருக்கிறார்? எத்தனை சீகேம் கூடாரத்தில் இன்னைக்கு இருக்கு? எத்தனை இருக்கிறதுக்கு பதிலாக எத்தனை சீகேமில் இருக்கு? எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு சீகேமில் இருக்கிறார்? ஒரு காலத்துல பெத்தேல் ஆராதனை செய்தாங்க, இன்னைக்கு சீகேமுடைய கூடாரத்தில் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு பெத்தேல் நினைச்சு presence of God. It's the house of God. Hallelujah. We are glad to go to house of God. Hallelujah. நாம வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர சந்தோஷப்படுறோம். It's the house of God. The presence of God is here. Hallelujah. God gives revelation. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அருமையான கடைசியா சொல்லி வசனத்தை முடிச்சிருக்கேன். உன்னத பாட்டு 2004 ஆதாரி வாசிங்க. விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. Hallelujah. Praise God. Hallelujah. நான் இன்னைக்கு பெத்தேல்ல இருக்கிறோம். பெத்தேல்ல இருந்து நம்ம சோலோமன்ஸ் உடைய கூடாரத்துக்கு போறோம். Hallelujah. We are Solomonites. Hallelujah. We are bride. Hallelujah. இப்போ பெத்தேலிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம். நம்ம சீகேமுடைய கூடாரத்துக்கு போக மாட்டோம். சீகேமுடைய வீட்டுல போய் அவன் அடைச்சு வச்சுக்கிட்டான். விட மாட்டேன். அவன் என்ன கிடைச்சிக்கிட்டான், நான் விட மாட்டேன். மேரேஜ் அலைன்ஸ் பேசுவா, என்ன வேணாலும் சாரு, எனக்கு அந்த பெண் தேவை. தன்னுடைய குமாரத்தியை இழந்து போனார். அவன் நம்ம இன்னைக்கு பெத்தேலுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பெத்தேலில இருந்து நம்ம எங்க போறோம்? சாலோமோனுடைய
அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு போனார். சீகேம் அவன் தன் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவளை மோசம் போக்கினார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ பெத்தேல இருந்து நீ ராப்சர்ல வெட்டிங் சப்பருக்கு வா, விருந்து சாலைக்கு வா. கம் டு தி வெட்டிங் சப்பர். ஹல்லேலூயா. எதுல ஆசைப்படுறோம்? நம்ம வெட்டிங் சப்பர் விருந்து சாலைக்கு என்னை கொண்டு போறார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். His banner over me was love. அவர் உண்மையான சீகே மாம்சயிச்சு. ரியல் லவ். ஹல்லேலூயா. அது லாஸ்ட் சீகேக்கு நமக்கு அகதே லவ், டிவைன் லவ், பெர்ஃபெக்ட் லவ். ஹல்லேலூயா. அவர் இடது கையின் தலைகீழ் பல கரத்தாலே தேற்றுகிறார். நேசத்தால் சோகமானே. ஹல்லேலூயா. அவர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போனார். என் மேல் பறந்த கொடி நேசன். அவருடைய அன்பு என்னை நிரப்புகிறது.